ஒரு கட்சியில் எந்த எம்எல்ஏ எம்பியுமே இருக்க மாட்டாங்க. தொழிலதிபர்களை நீக்கி அரசியல் கிடையாது. குழந்தைகள் டிப்ரெஷன் இருக்காங்க. காரணம் ஒன்று எக்ஸசிவ் போதைப் பொருளாக இருக்கலாம், இல்லை இருக்கலாம். பிஎஸ்சி நம்ம போர்டிங் படிச்சிட்டாங்க. மொத்தம் 84 பேர் என் கூட அக்ரி படித்தோம். இந்த 84 பேரில் 17 பேர் இப்போ ஐஏஎஸ் இருக்காங்க. 37 பேர் ஐபிஎஸ் இருக்காங்க. அப்புறம் சில பேர் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 10 பாடத்தில் 1 தமிழ் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன். 9 பாடத்துலையும் ஃபெயில் ஆகிட்டேன். ஓகே. ஆனால் தமிழில் 100 மார்க் வாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறேன். விவசாயம் படித்தேன். விவசாயமே தொழிலாக வியாபாரமாக செஞ்சுட்டு இன்னைக்கு பெரும்பாலும் விவசாயி குடும்பத்தில் பிறந்தாலே ஒன்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு அந்த துறை மாற்றி தான் போக ஆசைப்படுறாங்க. ஏலக்காய் பயிரிடக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்கள் போயிட்டு உரம் விற்றுருக்கீங்க. இன்னைக்கு 2000 ஏக்கரில் ஏலக்காய் விவசாயம் பண்ணுறீங்க. இந்த மாபெரும் வளர்ச்சி இன்னைக்கு நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க? நான் ரொம்ப மெதுவாக தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணும். What is the biggest success, biggest? நம்ம ஒரு 5000 ஏக்கரை கிராஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டெக்னாலஜி மிக பெரிய அளவில் வளரும். அதுக்கு சமமாக முட்டாள்கள் அதிகமாக உருவாகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட் நினைக்கிறீங்களா இன்னைக்கு இருக்கிறது? 15 வயசுலேயே காதல் வந்துச்சுன்னா அதை வந்து சக்ஸஸ். 12 கூட வருது. 40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க மானியமாக மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களை எப்படி எனக்கு அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறதா, இல்லை பன்னாட்டு தலைவர்களோட ஒப்பந்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு சொல்கிறதா, இல்லை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நபர்னு சொல்கிறதா, இல்லை ஒரு டிப்ளமேட்டுன்னு சொல்கிறதா, லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் பல்வேறு துறைகளில் பறந்து விரிஞ்சிருக்கு. நிறைய நிறுவனங்கள், நிறைய ஆளுமைகள், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சகலகலா வல்லவரா இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு இளமை காலத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம், இல்ல குழந்தை பருவத்துல இருந்தே ஆரம்பிப்போம். கண்டிப்பா. சக்திவேல் அப்படிங்கிறவர் யாரு, எப்படி இந்த உயரத்துக்கு வந்தாரு? பூர்வீகம் நாமக்கல். எனக்கு நான் இளம் வயசுலேயே ஈவன் மாணவ பருவத்திலேயே விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நான் மாணவ பருவத்திலேயே ஒரு 10-15 வயசு உள்ளூர் திருவிழான்னு வரும்பொழுது நான் டிராக்டர் பொம்மையை தான் லைக் பண்ணி வாங்குவேன் அப்போவே. ஸோ சிறு வயசுலேருந்தே எனக்கு விவசாயத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு. விவசாயத்தின் மேலேன்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை. அதில் வந்து ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும், ஒரு புரட்சி பண்ணணும், நமக்கு பிறகு இது வந்து பேசப்படணும், ஒரு நூற்றாண்டாவது அதை பேசப்படணும் அப்படின்னு ஒரு பெரிய சிந்தனையோடு தான் மாணவ பருவத்திலேருந்தே அதை நான் துவங்கினேன். அப்புறம் எனக்கு மெரிட்டில் பிஎஸ்சி அக்ரி கிடச்சிது. ஸ்காலர்ஷிப்பில் எம்எஸ்சி அக்ரி பண்ணேன். அகைன் பிஎஸ்சி அக்ரியில் நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆக்சுவலாக. ஓ சூப்பர். ஆமாம், எம்எஸ்சி அக்ரி. அதனால் எனக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அருமை அருமை. அப்புறம் எம்பிஏ ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஓகே. அப்புறம் எல்எல்பி படித்தேன். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நான் எம்எஸ்சி முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினாங்க. மொத்தம் 84 பேர் என் கூட அக்ரி படித்தவங்க. இந்த 84 பேரில் 17 பேர் இப்போ ஐஏஎஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். 37 பேர் ஐபிஎஸ் இருக்காங்க. அப்புறம் சில பேர் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ்லாம் இருக்காங்க. ஆந்த்ரப்ரனராக சில பேர் இருக்காங்க. இதில் எனக்கு சீனியர் ஜூனியர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளம். அக்ரியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்திட்டங்களும் கடந்திருக்கும். அக்ரி மட்டுமே இருக்காது, தமிழ் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, அப்புறம் அக்ரி சார்ந்து அக்ரோனமி, என்டமாலஜி, பெத்தாலஜி, ஃபிசியாலஜி, கிராப் ஃபிசியாலஜி இப்படிலாம் இருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயம் அக்ரியில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் இப்போ எல்லா பாடத்திட்டங்களும் படித்து வர்றோம். தமிழ் வழி கல்வியில் படித்து அக்ரி போயில் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது என்ன சிரமம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நானே மிகச்சிறந்த உதாரணம். சூப்பர் சூப்பர். நான் அக்ரி ஜாயின் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா செமஸ்டர்னு ஒரு பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்போ தான் வருது. அதுக்கு முன்னாடி ட்ரைமஸ்டர், வருஷத்துக்கு 3 முறை எக்ஸாம் இருக்கும். இப்போ செமஸ்டரில் ஃபஸ்ட்டு பேட்ச். ஒரு செமஸ்டருக்கு 10 பரீட்சை இருக்கும், 10 பாடத்திட்டத்தின் மூலமாக. தமிழ் 1. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 10 பாடத்தில் 1 தமிழ் மட்டும்தான் பாஸ் பண்ணேன். 9 பாடத்துலையும் ஃபெயில் ஆகிட்டேன். ஓகே. ஆனால் தமிழில் 100க்கு 100 மார்க் வாங்கினேன். ஓகே. காலேஜ்லயே? ஆமாம், பிஎஸ்சி அக்ரி ஃபஸ்ட் இயரில் எந்த ஃபஸ்ட் காலேஜ்? செமஸ்டரில்
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். அப்போ இரா. கந்தசாமின்னு ஒரு புலவர். அவர் தான் தமிழ் பேராசிரியர். அப்போ அவரு பேப்பர் குடுக்கும்போது மட்டும் எனக்கு கை தட்டுவாங்க. 100 மார்க் வாங்கிட்டேன்னு. அப்போ அவர்ட்ட போய் தனிப்பட்ட முறையில நான் சொன்னேன். உங்க பாடத்துல மட்டும் தான் 100 வாங்கியிருக்கேன். மத்த பாடத்துல மைக்ரோபயாலஜி உள்பட எல்லாம் பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாத்துலயும் நான் ஃபெயில் மார்க்ன்னோனே, அவர் எனக்கு சொன்ன ஆணித்தரமான ஒரு செய்தி என்னன்னா, இது ஒரு மொழி ஆங்கிலம் என்பது. நீ அத பார்த்து ஏதோ சிங்கம், புலி மாரி பயப்படுற. நீ +2 வரைக்கும் ஆங்கிலம்னு ஒரு பாடம் படிச்சு தான் மார்க் வாங்கி வந்திருப்ப. பாஸ் பண்ணி. மெரிட்ல தான் வந்திருக்க. முயற்சி பண்ணா தமிழுக்கு இணையான மார்க் வாங்க முடியும்னாரு. அவர் குடுத்த அந்த ஒரு எனர்ஜி, உந்து சக்தி தான் என்ன கோல்ட் மெடல் வாங்க வச்சது யுனிவர்சிட்டி ரேங்க்ல. சூப்பர், சூப்பர், சூப்பர். நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து, விவசாயம் படிச்சு, விவசாயமே தொழிலா, வியாபாரமா செஞ்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கௌரவம். ஆ. கௌரவமும் இருக்கு, கர்வமாவும் இருக்கு. சூப்பர் சார். நீங்க விவசாயம், விவசாயம்னு சொல்றதால ஒரு கேள்வி கேட்கிறேன். எஸ். இன்னைக்கு பெரும்பாலும் விவசாயி குடும்பத்துல பொறந்தாலே ஒண்ணும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு அந்த துறைய மாத்தி தான் போக ஆசைப்படுறாங்க. நீங்க ஏன் விவசாயம் டூ விவசாயம் அகைன் விவசாயத்துல தொழில் பண்றீங்க? அதான். இப்போ நம்ம என்ன விதமான தொழில் பண்ணாலும், பசி எடுக்கும் பொழுது நம்ம சாப்பாடு தேடி தான் போறோம். அது என்ன விதமான உணவா வேணா இருக்கலாம். விவசாயம் சார்ந்து தான் எல்லாமே இருக்கு. சாப்பாடு மட்டுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. இப்ப நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும், இந்த வாட்ச், இந்த ஷர்ட்டு, ஷூ, பேண்ட்டு, காரு இதுக்கு போன அத்தனை உற்பத்தி பொருட்களும் ஆரம்ப கட்டத்துல கிடைக்கிறது பூமியில இருந்து தான். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணு தான். ஸோ இந்த பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதுல சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டுமே. ஒரு தலைமுறை கடந்து போச்சுன்னா 20 ஏக்கர், 30 ஏக்கர், 50 ஏக்கர் விவசாயம் பண்றவர் தான் தனியா பார்ப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் உணவு உற்பத்தி இருக்கும். அவரு தான் மத்தவங்கள காப்பாத்த முடியும். என்ன படிச்சு, என்ன பெரிய லெவல்ல விமானத்துல பறந்து வியாபாரம் பண்ணா கூட, உணவு என்பது மிகவும் முக்கியம். அதை எவ்வளவு தூய்மையா தர முடியும் கரெக்ட். அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமா வச்சிருக்கேன். சார், இப்ப எனக்கு இன்னொரு ஆச்சரியம் வருது. ம். என்கேஎஸ் சக்திவேல் 14 கம்பெனி. 14 1 கம்பெனி 2 கம்பெனி வச்சு நடத்துறதே குதிரை கொம்பா இருக்கு சார் இன்னைக்கு. எப்படி 14 கம்பெனி நிர்வாகம் பண்றீங்க? இப்ப 15 ஆயிடுச்சு. 15வது ஓகே. கம்பெனி உருவாக்கிட்டோம். 15 கம்பெனி. இப்பதான் போன வாரம் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக. 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஸ்பிக்ன்ற ஒரு கம்பெனியில ஃபெர்டிலைசர் டிவிஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு ஏலக்காய் தோட்டத்துக்கு இந்த உரத்த விக்கணும் அப்படின்னு எனக்கு டார்கெட் குடுத்தாங்க. அப்போ கேரளாவுல உள்ள ஏலக்காய் தோட்டத்துக்கு வாரத்துல 5 நாள், 4 நாள் போய் ஒர்க் பண்ணுவேன். விவசாயிகளோட கலந்து பேசுவேன். இந்த உரத்த எப்படி போடணும்? இதனால என்ன நன்மை? எங்ககிட்ட தான் உரம் வாங்கணும். நம்ம உரம் விக்கிறது நம்ம டார்கெட். அதுக்காக போறோம். ஏன்னா எம்எஸ்சி நான் எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்னா கம்யூனிகேஷன். ஒரு ம். ஃபார்மருக்கு இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு எப்படி போகணும்? பேசணும்? கரெக்ட். அப்படிங்கிறத படிச்சதுனால, எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி இயற்கையாவே. ஓகே. விவசாயம் ஆர்வம் ஜாஸ்தி. விவசாயிகிட்ட பேசணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரம் பார்க்காம பேசிக்கிட்டே இருப்பேன். ம். நைட் ஆயிடுச்சாலும் பார்க்க மாட்டேன். இப்போ எல்லா தரப்பு விஷயங்களையும் உள்ளடக்கி தான் விவசாயம் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ அந்த உரம் விக்கிறதுக்காக ஏல விவசாயிகள பார்க்கும்பொழுது, அந்த ஏலம் விவசாயிகளோட சேர்ந்து பழகி, எனக்கு ஒரு 10 ஏக்கர்ல ஆரம்பிச்சேன். 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ம். விவசாயம் பண்ணணும். ஏலக்காய் விவசாயம் பண்ணணும். ம். அதில ஊடுபயிரா மிளகு பண்ணணும் அப்படின்னு. அவங்களோட சேர்ந்து ஒரு 2 1/2 வருஷம் அவங்களோட பயணிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய அனுபவம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் நான் எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறதுனால, நான் அவங்க டெக்னாலஜிய புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ம். விவசாயிகளா ஒன்றி, ராப்பகலா நேரங்காலம் பார்க்காம, இப்போ கரும்பு விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரும்பு இனப்பெருக்கம் பண்றதுக்கு அதிகாலை 3:30 மணிக்கு தான் கரும்பு இனப்பெருக்கம் பண்ண முடியும். ம். அந்த நேரம் தான் அந்த பூ பூக்கும். அப்ப அந்த 3:30 மணிக்கு உட்கார்ந்திருக்கணும். சயின்டிஸ்ட் உட்கார்ந்திருப்பாரு அந்த 3:30 மணிக்கு. ஓகே. கரும்பு பூ பூக்கணும். அதே போல தான் ஏலம் விவசாயி. தினமும் அந்த ஏலத்த நீங்க பராமரிக்கணும். ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா, என்ன வியாதி, என்ன நோய் வந்துருச்சு, என்ன பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏலக்காய பொறுத்தளவுல மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 1/2 ஆண்டுகள் ஆச்சு. கத்துக்கிட்ட உடனே 10 ஏக்கர்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் அது 10 ஏக்கர் ஆரம்பிச்சோனே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். அப்புறம் 100 ஏக்கர் ஆன உடனே இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சேன். ம். கேரளாவுல லேண்ட் சீலிங் இருக்கு. இத்தனை ஏக்கருக்கு மேல ஒரு தனிநபர் வச்சிருக்க கூடாது. ம். ஒரு கம்பெனியா இருந்தா கூட இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. சில கம்பெனி 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் வச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வந்துரும் அங்க. ம். நமக்கு எந்த ஏரியாவுல எவ்வளோ ஏக்கர் இருக்கு?
அங்கே எத்தனை செடி புதுசாக வச்சுருக்கோம், எத்தனை செடி காய்ச்சிக்கிட்டு இருக்கு, எத்தனை செடி வந்து நோயில் இருக்குது, எத்தனை செடி பூச்சியில் பாதிக்கப்பட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நாங்கள் ஏரியா வைஸ் பிளாக் வைஸ் பிரிப்பாங்க. ஓகே. ஏ பிளாக், பி பிளாக் அதை இப்படி பிரிக்காம கம்பெனி வைஸ் பிரிச்சு இன்னைக்கு 2000 ஏக்கருக்கும் கூடுதலாக ஏலக்காய் தோட்டம் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த 15 நிறுவனங்களும் சேர்ந்து இருக்கு. 15வது நிறுவனம் ஏலக்காய்க்கு உரம் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமாக தான் உருவாக்கியிருக்கோம் இப்போ புதுசா. ஓகே. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஒரு விவசாயிகள், அதுவும் ஏலக்காய் பயிரிடக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்க போயிட்டு உரம் வித்திருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு 2000 ஏக்கர்ல ஏலக்காய் விவசாயம் பண்றீங்க. பண்றோம். சூப்பர் சார். இந்த இந்த மாபெரும் வளர்ச்சி இன்னைக்கு நினைக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க? நான் ரொம்ப மெதுவாக தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணுது. ஓகே. என்னுடைய ஆர்வத்துக்கும் வேகத்துக்கும் நம்ம ஒரு 5000 ஏக்கரை கிராஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு அன்னைக்கு கிடைச்ச ஆதரவு, அன்னைக்கு கிடைச்ச ஃபினான்சியல் சப்போர்ட் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு 2-3 இயர்ஸில் 5000 கடந்தலாம்னு நம்பிக்கை இருக்குது. அது கூட முயற்சியில் இருக்கும் இப்போ. 5000 ஏக்கர். ஆமாம். இன்னொரு 3 வருஷத்துல எதிர்பார்க்கலாங்களா? 3 வருஷத்தில் பண்ணணும்னு எய்ம் வச்சுருக்கோம். ஓகே. குறைஞ்சபட்சம் 4-5 வருஷத்துலையாவது பண்ணிடலாம். அருமை, அருமை. அதிகபட்சம் 5 வருஷத்துல பண்ணிடலாம். சூப்பர், நான் சூப்பர், அதுக்கான சூழ்நிலைகள், திட்டங்கள் தெளிவாக இருக்கு நம்மகிட்ட இப்போ. சூப்பர் சார். இந்த பாதையில வாட் இஸ் த பிக்கஸ்ட் சக்சஸ், பிக்கஸ்ட் ஃபெயிலியர்? ஏலக்காய் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கிராப், சென்சிட்டிவான கிராப்பும் கூட. இப்போ 25 இயர்ஸ் பேக், 30 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நோய் தாங்கும் சக்தி இருந்தால் அதிகமாக ஈல்டு வராது, ம். ஈல்டு அதிகமாக வந்தால் நோய் தாங்காது. இப்படி வெரைட்டிஸ் பிரிச்சிருக்கோம். நம்ம சிறுதாளின்னு சொல்லுவாங்க, மைசூர்னு சொல்லுவாங்க, நாட்டு செடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நல்லாணின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த நல்லாணி வெரைட்டி வந்ததுக்கு பிறகு தான் நோயும் ஓரளவுக்கு தாங்கும், நல்ல ஈல்டும் ஒரு சூழ்நிலை வந்தது. அது வர்ற வரைக்கும் எல்லாமே சேலஞ்ச் தான். ஆனால் விவசாயியை பொறுத்தளவில் கிராப் எல்லாம் கரெக்டாக இருக்குது, செடி நல்லா வந்துட்டுருக்கு, உரம் பூச்சி மருந்தெல்லாம் அடித்து பக்காவாக வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு ரெயின் ஃபெயில், முழுக்க முழுக்க மழையை நம்பித்தான் இந்த பயிர் இருக்கும். ஓகே. இரிகேஷன் வந்து பண்ண முடியாது, இரிகேஷன் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ம். ஒரு 25% பண்ணாலே பெரிய விஷயம், ஓகே. தேவையான நீரை. அப்போது மழை இருக்கணும், மழை இல்லைனாலும் செடி அழுகி போயிடும், வாடி போயிடும். அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் பொழுது அழுகி போயிடும். ஓகே. இது ஒரு பெரிய டாஸ்க் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயந்தான் இருக்குங்க. ஒன்று, செடிக்கான இடைவெளி என்ன ரெக்கமெண்டேஷனோ அது இருக்கணும். ஓகே. 6 அடிக்கு 6 அடி ஒரு செடி இருக்கணும், இடைவெளி இருக்கணும்னா இருக்கணும். 6 அடிக்கு 7 அடியாக கூட இருக்கலாம், தவறு இல்லை. 4 அடியாக வைக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா மண் அரிப்பு ஏற்படும், செடியை பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு செடிக்கு வந்த டிசீஸ் இன்னொரு செடிக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ம். ஸோ இந்த பூச்சி வந்தாலும் அதே மாதிரி இந்த ரிஸ்க் இருந்துக்கிட்டே இருக்குது ஏலக்காயில். இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கிராப் தான். ஓகே. உங்களோட மாபெரும் வெற்றி? வெற்றினா விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சிடணும். இப்போ ஏலக்காய் வச்சுட்டிங்கன்னா ஒரு தடவை ஏலக்காய் செடி நடும் பொழுது 24 மாதம் முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகும் அது ஈல்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. அது வரைக்கும் நமக்கு ₹1 கூட இன்கம் இல்லை. ஓகே. அதற்கு உண்டான பொறுமை இருக்கணும். ஓகே. நம்ம வந்து நிறைய கடனை வாங்கி போட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுறதை விட திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அந்த ஏலக்காய் செடியை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 ஏக்கருக்கு ஒரே நேரத்தில் செடியை நட்டுருவாங்க. அது 15-20 வருஷத்துக்குள்ளே ஈல்டு முடிச்சு வாடிடும். அவ்வளோதான் செடியோட ஆயுள் காலம், ஏலக்காய் செடியோட ஆயுள் காலம் முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 ஏக்கர், அடுத்த வருஷத்துக்கு ஒரு 50 ஏக்கர், இப்படி கேப் நடும் பொழுது வருஷம் பூரா ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும், காப்பாற்றிடலாம். ஓகே. நல்ல விலை இருக்குங்க. கடந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ₹2500 ஒரு கிலோ ஏலக்காய்க்கு கீழே விலை போனதே கிடையாது. கடந்த 4 வருஷத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் இதில் நம்மளுடைய செலவு ₹850 ஒரு ஏக்கருக்கு, ஒரு கிலோ ஏலக்காய் எடுக்கிறதுக்கு உண்டான காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஓகே. ஒரு கிலோவுக்கு ₹880. அவ்வளோதான் செலவாகும். ஆனால் நமக்கு ₹2500 அஷ்யூர்டு இன்கம் இருக்குது கடந்த 4-5 ஆண்டுகளாக. இது இந்தியாவில். இந்தியாவில். இதே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது சார்? இப்போது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக 99% ஏலக்காய் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் மட்டும்தான் வருது, வேறு எங்கேயுமே வர்றது கிடையாது. கொடைக்கானலில் வரும், ஊட்டியில் வரும்பாங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. ஐடியல் கிளைமேட், அதாவது கிராவிட்டி வாட்டர் அதிகம் இருக்கணும். கால் வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா தண்ணி வெளியே ஈர வரணும். ஓகே. அந்த பூமி, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் ஏலக்காய் நல்லா வரும். ஓகே. நீங்கள் நம்ம தண்ணி அடிச்சலாம் ஏலக்காயை வளர்க்கவே முடியாது.
ஓகே. சம்மர்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அடிச்சு காப்பாத்திக்கிறதுக்காக அடிப்பாங்க. ரொம்ப கோடை வெயிலா இருக்கு. இப்போ ஸ்ப்ரிங்க்லர் போட்டுறாங்க. ஃபாக்ன்னு ஒரு மெத்தட் வந்துருச்சு. அதில நம்ம செடிய காப்பாத்திக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்றோம்? நம்ம நாட்டுல விவசாயத்த ஏலக்காய் மட்டும் இல்ல. எல்லா விவசாயிகளும் விவசாய பயிர்களுக்கு தேவையான அளவ விட அதிகமான அளவு பூச்சி மருந்தும், பூஞ்சானக்கொல்லியும் யூஸ் பண்றான். ஃபங்கிசைடும், பெஸ்டிசைடும், ம். ஃபெர்டிலைசரும். ஸோ 20 டைம்ஸ் தென் த ரெக்கமெண்டட் டோஸ் யூஸ் பண்றாங்க. ஓ அதனால கெமிக்கல் எஃபெக்ட், ரெசிடுவல் எஃபெக்ட் அதிகமா இருக்கு. ஓகே. அதனால எக்ஸ்போர்ட்ல பிரச்சனை இருக்கு. ஓகே. இப்போ ரூலிங் பண்றது யார் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா, காடமம்க்கு கவுடமாலான்னு ஒரு கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் கவுடமாலா. கண்ட்ரி. அவங்க 43,000 மெட்ரிக் டன்லேருந்து 45,000 மெட்ரிக் டன் ஒரு வருஷத்துக்கு எடுக்குறாங்க. ம். நம்ம இந்தியாவுல 22,000 மெட்ரிக் டன் தான் மேக்ஸிமம் அச்சீவ்மென்ட் ஒரு வருஷத்துக்கு. ஓகே. 20,000 22,000 மெட்ரிக் டன். ஸோ அவங்கள விட பாதி. நம்ம 2ஆம் இடத்துல இருக்கோம். காடமம் கல்டிவேஷன். காடமம் கல்டிவேஷன்ல. அவங்களுடைய டெக்னாலஜி வேற மாரி இருக்கு. நம்ம டெக்னாலஜி அவங்களுடைய கிளைமேட் வேற மாரி இருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிழங்குல இருந்து தான் ஏலக்காய் வருது. அந்த கிழங்கையே சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வர்றாங்க. கிழங்கு நடும்பொழுதே மருந்து கலந்து தான் நடுறாங்க. அப்ப ஓகே. அதுலேருந்து வரக்கூடிய செடி எப்படி இருக்கும்? ஓகே. அந்த மருந்துல தான் வளருது. கெமிக்கல்ல தான் வளருது. இத மாத்துறதுக்கு உண்டான முயற்சி இந்த 15வது கம்பெனி உருவாக்கியிருக்கோம் இல்லையா? ஆமா. அத மாத்துறதுக்கு உண்டான முயற்சி தான் இப்ப நாங்க எடுத்திருக்கோம் அந்த கம்பெனி. ஓகே. சூப்பர் சார். நான் நினைச்சது என்னன்னா, ஒருவேள சீரியல் ஆன்ட்ரப்ரனர் அப்ப வெவ்வேறு கம்பெனிகள் இருக்கும். வெவ்வேறு டொமைன் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா எல்லாமே விவசாயத்த மையப்புள்ளியா வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எஸ். அருமை, அருமை சார். சார் இப்போ எனக்கு 2வது பெரிய ஆச்சரியம்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்க கூட காலேஜ் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ பத்தி சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். உங்க ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் ஆகட்டும். ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது நீங்க போய் சேத்துல கால் வச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு. இஃப் ஐ அம் நாட் இல்ல ராங். என் கூட எல்லாரும் சேத்துல கால் வச்சுட்டு தான் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. கரெக்ட். சரி நீங்க என்னைக்காவது யோசிச்சதுண்டா? என்னடா எல்லாரும் அங்க எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்வாகான லைஃப்ப வாழும்போது, நம்ம ஏன் இந்த விவசாயத்துக்குள்ள திரும்ப வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? இல்ல என்னுடைய அடிப்படை லட்சியம், அடிப்படை கொள்கை, என்னுடைய சந்தோஷம் எல்லாமே விவசாயம் தான். இந்த மாசம், இந்த வாரம் விவசாயம் பண்ணல, விவசாய நிலத்துல கால் வைக்கலன்னா, என் மனசுக்குள்ள நெறையாம ஒரு சோகம் வந்துரும். ஓகே. ஒரு ஒரு அந்த எனக்கும் அந்த பயிருக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே. கிட்டத்தட்ட உங்களோட ஃபர்ஸ்ட் வைஃபாவே கன்சிடர் பண்றீங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல என்னுடைய நிழலா தான் விவசாயத்த பார்க்குறேன் நானு. ஓ! இடைவெளி இல்லாது. ஆமா. சூப்பர். நம்பர்ஸ்ல போலாம் சார் இப்போ. நீங்க ஒரு வருஷத்துல எதிர்பாராத அளவு ஏன்னா இப்படி இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு லாபம் குடுத்ததுன்னா, இந்த விவசாயம் சொல்றீங்க. ஐ மீன் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அளவுகோல்ல எனக்கு இந்த அளவு லாபம் இந்த வருஷம் வந்திருக்குது. அப்படின்னு எந்த வருஷத்த நீங்க நினைவு கூறுவீங்க? ஒரு 5 முறை அந்த மாரி வந்திருக்கு. ஓகே. சாதாரணமா ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி, ஏலக்காய் 1 கிலோ ரூ. 4,000 கிடைக்கும் பொழுது அவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். ம். அந்த வருஷம் என்ன பண்ணிருவான்னா, வீடு வாங்கிருவான், புதுசா கார் வாங்கிருவான். அவன் பொண்ண பெரிய இடத்துல நகை போட்டு நல்ல வசதி வாய்ப்பா கட்டி குடுத்துருவாங்க. இதெல்லாம் ஏலக்காயில மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு ஏலக்காயோட டிமாண்ட் அதிகமாயிடுது. ஏலக்காயோட டிமாண்ட கவுதமாலா நாடு தான் தீர்மானிக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எர்த்குவாக் வரும். எர்த்குவாக் வந்துருச்சு அப்படின்னா, பலாயிரம் ஏக்கர் அழிஞ்சிரும். அப்போ டிமாண்ட் வந்துரும். அப்ப நமக்கு ரேட் இங்க ஏறும். ம். திரும்ப அவன் செடிய வச்சு அந்த விவசாயி மறுபடியும் கவுதமாலா கண்ட்ரில உருவாக்கிட்டாங்கன்னா, இங்க ரேட் குறையும். ஓகே. இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல கவுதமாலா கண்ட்ரில கிராப் மேல வந்துமே, நம்மளோட கம்பீட் பண்ண முடியல. ம். என்ன காரணம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட்ட ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. இதோட பயன்பாடு எப்படிங்க சார் இருக்கு? பெரும்பாலும் எங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் பாயாசம், கேசரின்னு செய்வாங்க. இத தாண்டி ஏலக்காயோட பலன் என்னங்கிறது எங்களுக்குமே பெருசா தெரியல. ஏலக்காய் வச்சு என்ன பண்றாங்க? ஏன் இவ்ளோ பெரிய டிமாண்ட்? ஆமா. ஏலக்காய் இயற்கையாவே நம்ம பாடியிலருந்து வரக்கூடிய அந்த வேர்வை வாடை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2 பசிய நல்லா எடுக்க வைக்கும். பிளட்ட பியூரிஃபை பண்ணும். பிளட்ட மெயின்டெயின் பண்ணும் குவாலிட்டிய. இது ஏலக்காயுடைய மிக சிறந்த ஒரு குணம். இதுக்காக தான் மெடிசினா யூஸ் பண்றாங்க. அதுவும் கல்ஃப் கண்ட்ரில நான்வெஜ் அதிகமா சாப்பிடுற நாடுகள்ல இத அதிகமா யூஸ் பண்றாங்க. பாடியில இருந்து நான்வெஜ் நிறையா சாப்பிடும் பொழுது, பீஃப் சாப்பிடுவாங்க, போர்க் சாப்பிடுவாங்க. ஸ்மெல் அதிகம் வரும். ஏலக்காய் சாப்பிடும்போது ஸ்மெல் அப்படியே குறையும். ம். 50% குறையும். 75% குறையும். ஸோ அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் ஏலக்காய் இல்லாம ஒரு ஸ்வீட் இல்ல, ஏலக்காய் இல்லாம ஒரு பானமே இல்லன்ற அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. மேல் நாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதிகம் யூஸ் பண்றாங்க. கல்ஃப் கண்ட்ரில ரொம்ப யூஸ் பண்றாங்க. டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏலக்காய்லாம் அங்க தான் போகுதுங்க. ஓகே. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ். ஓகே சார். ஒரு ஆண்டுல நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய லாபம்னா இது அப்படின்னு எவ்வளோ சொல்லலாம் சார் நம்ம?
நான் ஒரே வருஷம் 140 ஏக்கரை நான் உள்ளுக்குள்ள புதுசா கொண்டு வர அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகே. 140 ஏக்கர் வாங்குற அளவுக்கு. புதுசா கொண்டு வர அளவுக்கு. என்ன காரணம்னா, அந்த வருஷம் ரூ. 6,000 ஒரு கிலோ வித்தது. ஓ! அருமை, அருமை. எ ஜாக்பாட் இதெல்லாம். வேலை விவசாயிகளுக்கு நிச்சயம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவ, 4 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த ஜாக்பாட் வந்துரும். இந்த கடந்த 4 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஜாக்பாட்டா தான் இருக்கு. ஓகே. அருமை சார். இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு ஜாக்பாட்டா இருக்கணும்னு தான் நமக்கும் ஆசை சார். உண்மதான். விவசாயிகள் நல்லா இருந்தா தான் இந்த தேசமே நல்லா இருக்குங்கிறது கருத்து. கண்டிப்பா, கண்டிப்பா. கொஞ்சம் நம்ம அக்ரிகல்ச்சர தாண்டி ம், ஒரு எக்கானமி, ரூரல் எக்கானமின்னு வருவோம். ம். இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனுடைய வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியா இருக்கு இன்னைக்கு. குறிப்பா ரூரல் ஏரியாஸ்ல விவசாய கூலிகளா போறாங்க, தினக்கூலிகளா போறாங்க. நம்ம தோட்டங்கள்ல நெறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு நீங்க ஏதாவது அனௌன்ஸ் பண்ணதுண்டா இதுவரைக்கும்? உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நீங்க பெரும்பாலும் உங்க ப்ரொஃபைல படிக்கும்போதே நீங்க ஆன்ட்ரபிரினர்ங்கிறத விட சோசியல் ஆன்ட்ரபிரினர்ன்னு நம்மள லேபிள் பண்ணிக்கிறீங்க. ம். சொசைட்டி சார்ந்து நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படி? இப்ப நாங்க ஒரு ட்ரஸ்ட் மாரி வச்சிருக்கோம். ட்ரஸ்ட் தான் வச்சிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலமா புவர் பீப்பிளுக்கு தனிநபர் வருமானத்தை உயர்த்துறதுக்கு ஃப்ரீ ட்ரெய்னிங் குடுக்குறோம். பாரத் சேவா சமாஜ் பிஎஸ்எஸ் ஓட இணைஞ்சு ம். ஃப்ரீ ட்ரெய்னிங் குடுக்குறோம். பிஎஸ்எஸ் அவங்க ஒரு சார்ஜ் பண்றாங்க. ஆனா நாங்க என்னுடைய ட்ரஸ்ட் எந்த சார்ஜும் பண்றதில்ல. ஃப்ரீ ட்ரெய்னிங் குடுக்குறோம். ஸ்கில் ட்ரெய்னிங் ஃப்ரீயா குடுக்குறோம். ஸ்கில் ட்ரெய்னிங் குடுத்துட்டு அவங்களுக்கு தேவைன்னா பேங்க் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி லோன் வாங்கி குடுக்குறோம். ம். சப்சிடியோட லோன் வாங்கி குடுக்குறோம். பழமொழி இருக்கு. மீன் வாங்கி தராதீங்க, மீன் பிடிக்க கரெக்ட். கத்துக்குடுங்கன்னு சொல்ற மாரி, நான் இந்த வேலை தரேன் வாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, நீங்க அந்த தொழில ட்ரெய்னிங் பண்ணி, தொழில எக்ஸ்பர்ட்டா கத்துக்கிட்டீங்கன்னா, இதன் மூலமா நீங்க ஒரு 4 பேர், 10 பேருக்கு வேலை வாய்ப்பு தரலாம். கரெக்ட். நீங்க தொழிலதிபரா மாறிக்கலாம். ஒரு லேபரா, எம்ப்ளாயியா இருக்கிறதுக்கு பதிலா ம். அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ என்னுடைய தோட்டத்தில 142 பேரு பெர்மனன்ட் லேபர் இருக்காங்க. ம். என்னுடைய எஸ்டேட்ல, என்னுடைய கம்பெனி மூலமா. பெர்மனன்ட் லேபர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலை குடுத்தாலும் குடுக்காட்டியும், அவங்களுக்கு சம்பளம் அன்னன்னைக்கு குடுத்துறணும். ரூல். கேரளா கம்யூனிஸ்ட் ஸ்டேட். ஓகே. இது ஒரு ரூல். நல்ல விஷயம் தான். இப்போ டெம்பரரி லேபர்னா இன்னைக்கு 100 பேர் வேணும்னா அன்னைக்கு கூப்பிடலாம். அவங்களுக்கு திரும்ப அடுத்த நாள் வேலை இல்லைன்னா வர வேணாம்னு சொல்லிடலாம். ஓகே. இது டெம்பரரி லேபருக்கு, பெர்மனன்ட் லேபருக்கு வித்தியாசம். என்னுடைய பெர்மனன்ட் லேபருக்கு நான் சம்பளமா குடுக்கிறதே கிடையாது. ரூ. 360 சம்பளம்னு வச்சுக்கங்க. நான் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 1000 ஆவரேஜா ரூ. 1000 சேலரி உங்களுக்கு பெர் டே அப்படின்னு போட்டு ஷேர் ஹோல்டரா கன்வெர்ட் பண்ணிருவேன். அப்போ ஓகே. அவன் என்ன பண்ணுவான்னா, ரூ. 350க்குள்ள உழைப்பு இல்லாம ரூ. 1000 ஷேர் ஹோல்டர். அவன் நம்ம கம்பெனியில ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ன்னு தான் சொல்லுவானே ஒழிய, ஓகே. அவன் எந்த காரணத்த கொண்டும் நான் அந்த கம்பெனியுடைய லேபர்ன்னு சொல்ல மாட்டான். இது ரொம்ப லேபர்ன்னு புதுசா இருக்குங்க சார் ஆக்சுவலா. ஆமா. அப்ப என்ன ஆகும்? ரூ. 1000 சம்பளம் குடுக்குறீங்க ரூ. 360க்கு பதிலா, அவன் ரூ. 2000க்கு உண்டான லாபத்த குடுத்துறான் நமக்கு. ரூ. 2000 லாபத்த குடுத்துட்டு தான் அவன் பங்கு ரூ. 1000 எடுத்துக்கிறான். ஓகே. அவனோட அந்த ஆத்மார்த்தமான பணிய குடுக்குறாங்க அங்க. ஆமா. வெரி நைஸ், வெரி அப்போ நைஸ். அப்ப அந்த உழைப்ப அவனால குடுக்க முடியும்னா, அத ஏன் நம்ம உழைப்ப அதிகமா வாங்கி அவனையும் வாழ வைக்கக்கூடாது? தனிநபர் வருமானம் உயருது. கம்பெனிக்கு வருமானம் உயருது. கரெக்ட். கம்பெனிக்கு வருமானம் உயரும்பொழுது, கம்பெனி இன்னும் பல ஆக்டிவிட்டி பண்ணுது. இன்னும் நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்குது. ஓகே. இப்போ ஒரு சேலஞ்சிங் டைம் COVID-19 வந்தது. கோவிட் கிரைசிஸ் வரும்போது பெரும்பாலும் எல்லாருமே நெறைய அடி வாங்குனாங்க. சிலர் அதுல உயர்ந்தவங்களும் இருக்காங்க. கோவிட் லாக்டவுன் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது சாதாரணமா ஒரு 1 1/2 வருஷமாவது வச்சுக்கலாம் பத்திரமா. கோல்டு ஸ்டோரேஜ்ல ஒண்ணுமே ஆகாது. ஓகே. அது ஒரு அட்வான்டேஜ். 2வது ஸ்பைசஸ் போர்டு என்ன பண்ணுச்சுன்னா, மானியம் குடுத்தாங்க. ம். நீங்க ஏழை விவசாயிகள் விவசாயத்த நிறுத்தாம பண்ணுங்க. லேபர் வேலைக்கு போறவங்கள தடுத்து நிப்பாட்டல. ம். அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10 ஏக்கருக்கு 10 பேரு அனுப்புறீங்கன்னாக்க, அத 20 ஏக்கருக்கு 10 பேர் அனுப்புங்க. அந்த ம். ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணட்டும். அப்படிதான் குடுத்தாங்க. ஓகே. சப்சிடி குடுத்தாங்க. லேபருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா வகையிலும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணாங்க. ம். பட் விக்கிறதுல சிரமம் இருந்தா கூட, ஸ்டாக் அழுகி போகல. ஓகே. 1 1/2 வருஷத்துக்கு வச்சுக்கலாங்கிறதுனால, வச்சிருந்து நல்ல விலைக்கு வித்தோம். சூப்பர், சூப்பர். எனக்கு இங்க ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. ஒருவேள இந்தியன் கவர்ன்மெண்ட் காடமம் கல்டிவேஷன ஸ்டாப் பண்ணிட்டா, ஏலக்காய் விவசாயத்தையே ஸ்டாப் பண்ணிட்டா, இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? உங்களுடைய மூச்சுக்காத்த யாரால நிறுத்த முடியுமா? க அதேதான். நிக்கும்போது நிக்கும். இல்லங்க பட் நிக்கும்போது நிறுத்த முடியாது. அதுவா நிறுத்த நின்னா முடியாது. தான் கரெக்ட், உண்டு. கரெக்ட். அதேபோல ஏல விவசாயம்ல எந்த விவசாயத்தையும் நிறுத்த முடியாது. ம். இந்திய பொருளாதாரத்தில கணிசமான பங்கு ஏலத்துக்கு இருக்கு. ம். விவசாயத்துறையில குறிப்பா சொன்னீங்கன்னா, ஒரு பட்ஜெட்லயே அதிகமா ஒதுக்குறது இதா தான் இருக்கும். இப்போ ராணுவத்துக்கு பிரையாரிட்டி குடுக்குறாங்க. தட் இஸ் டிஃபரண்ட். ஆமா. அது வேணும். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தானே.
நிதி ஒதுக்கும்போது விவசாயத்தை தான் அதிகமாக ஒதுக்குறாங்க. கண்டிப்பா. ஈவன் தனியாகவே பட்ஜெட் தாக்கல் பண்ணுற அளவுக்கு நம்ம நாடு விவசாயத்தில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி இருக்குது. அதுதான் சாதனை. இப்போ ரீசெண்ட் பட்ஜெட்ட ஒரு விவசாயியா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விவசாயத்துக்கு உண்டான மானியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ம். விவசாய பொருட்களுக்கு சில வரி விலக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே. மஞ்சளுக்கு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ம். மார்க்கெட் ஏற்றுமதி இறக்குமதியில் ஸ்பைசஸுக்குமே பெரிய மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. ம். சில கட்டுப்பாடு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐடி கிடையாது. இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை விவசாயிகள். ஜிஎஸ்டியும் அவங்க கட்ட வேண்டியதில்லை. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகே. ஈவன் ஏழை விவசாயம் இருந்தால் கூட இப்போ நான் ஏலக்காய் விவசாயம் போனேன்னா எனக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஐடி கிடையாது. ம். நீங்கள் என்கிட்ட ஏலக்காய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 5% இருக்கு ஜிஎஸ்டி. ஓகே. 5% நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். என்கிட்ட ஆனா ஏலக்காய் நீங்க கட்ட தேவையில்ல. விவசாயி இல்லையா, நான் கட்ட வேண்டியதில்லை. ஓகே. அதனால தான் தனி ஒரு நபர் பண்ணாமல் கம்பெனி மூலமாக இவ்வளவு பண்ணுறோம். கம்பெனி எக்ஸம்டட். அந்த டேக்ஸை நம்ம வெவ்வேறு வகையான சர்வீஸாக கொண்டு போகிறோம். ஓகே. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆண்டு இந்த பீரியட்ல $5 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. அது Yes. பாசிபிள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக பாசிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம நெருங்கிட்டோம் 5ஆம் இடத்தை. ஜெர்மனுக்கு நமக்கு தான் போட்டி. ஜெர்மனை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் Correct. நெருங்கிட்டோம். 4.17க்கு தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த 3.8 3.9 அதெல்லாம் கடந்துட்டோம். அதனால் அதிவிரைவில் அந்த நீங்கள் சொன்ன அந்த $5 இடத்த trillion. $5 trillion நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். சூப்பர் சார். இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ கண்டிப்பாக. ஓகே. இப்போ உங்க ப்ரொஃபைல்ல இந்தோ லேட்டின் அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இது ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ. இப்போ நமக்கு ஒரு சென்சேஷனலாகவே போயிட்டு இருக்கு. நம்முடைய பழக்கமும் அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒன் ஆஃப் தி மீட்டிங்ஸ்க்கு நான் வரும்போது ஸோ அங்கேருந்து தொடங்கின ஒரு நல்ல நட்பு. எனக்கு ஒரு ஆச்சரியம் சார். நீங்க கடமம் கல்டிவேஷன் பண்றீங்க. எப்படி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ள கனெக்ட் ஆனீங்க? நல்ல கேள்வி. இந்த கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. ஒரே பதிலுங்க. உலகத்தின் ஏலக்காயினுடைய சிகரம்னு சொல்கிற கவுதமலா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்குது. அதை தொடணும், அதையும் நான் எடுத்துக்கணும், அங்கேயும் போய் நிறைய கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸினுடைய அந்த சேம்பருக்கு இந்தோ லாட்டின் அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு தலைவராக வந்தேன். என்னுடைய உள்நோக்கத்தோடு தான் வந்தேன். இதில் மற்றவங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த மனநிலை எனக்கு எப்போயுமே உண்டு. நானும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றின எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் இயல்பு. சுமார் எத்தனை கம்பெனிஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஐஎல்ஐசிசியில்? அதுக்கிட்ட ஒன்றும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லலாம். செவரல் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ரெஃபரன்ஸ் கேட்குறோம், கொடுக்குறோம், பண்ணிகிட்டே இருக்கோம். அது இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்னென்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு நிறைய டேக்ஸ் விதிச்சதுனால நம்ம நியர்பை கண்ட்ரிஸை அவங்களுக்கு அந்த டேக்ஸ் வித்தியாசம் இல்லை, அப்படியே தான் இருக்குது. லாட்டினா மெக்சிகோ பார்டர்லேயே இருக்காங்க. அடுத்த வெனிசுலா இருக்குது, இந்த பக்கம் அர்ஜென்டினா இருக்குது, சிலி இருக்குது, பெரு இருக்குது, ஜமைக்கா இருக்குது, ஜிம்பாப்வே இருக்குது, கௌதமாலா இருக்குது. இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே பொலிவியா, பிரேசில். ஸோ உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் இன்னைக்கு பிரேசில் ஆயிடுச்சு. கியூபா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ இந்த கண்ட்ரிக்கு ஒன்று யூஎஸ்க்கும் அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸுக்கும் உண்டான இந்த வரி சலுகை ஏற்கனவே இருக்கிறது அப்படியே தொடருது. இந்தியாவுக்கு தான் அதிகமாகிடுச்சு. இப்போது இந்தியாவில் வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. நான் தேடி தேடி எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணுங்க, அவங்க யூஎஸ்க்கு சப்ளை பண்ணிடுவாங்க. கரெக்ட். எனக்கு வாஷிங்டனில் கொடுக்காதீங்க, மெக்சிகோ கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்துருவாங்க. கரெக்ட். அப்போது உங்களுக்கு டேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். டிரான்ஸ்போர்ட். பட்டு சென்னையில் போர்ட்லேருந்து துறைமுகத்துலேருந்து நம்ம லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது, கப்பல் போக்குவரத்து இருக்குது. அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சு ஷிப்மெண்ட் மூலமாக டெலிவரி பண்ண முடியும். ஓகே. ஆத்ம நிர்பார் பாரத் உங்கள் ப்ரொஃபைலை படிக்கும்போது இந்த வார்த்தையை பார்த்து நான் திடீர்னு ஷாக் ஆனேன் சார். ஒரு செகண்டு. ஆத்ம நிர்பார் பாரத் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இல்லை, அவன் தனிநபர் அவங்களே சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் அது. கண்டிப்பாக அதை நம்ம உறக்க சொல்கிறோம். அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அவங்க பல குடும்பங்களை வாழ வைக்கிறாங்க வேலைவாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக. அப்போது தொழிலதிபர்கள் அதிகமாக உருவாக்குறாங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்திய பொருளாதாரத்தில் 30% சிறு குறு தொழிலதிபர்கள் தான் வாழ வச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல.
7,00,00,000 பேர் போன ஆண்டுகள்ல மட்டும் தொழில் பண்றதுக்கு, புதுசா தொழில் முனைவராவதுக்கு ஆண்டர்பிரினர்ஸ், எம்எஸ்எம்இ. எஸ். எம்எஸ்எம்இல பதிவு பண்ணியிருக்காங்க. 7,00,00,000 பேரு. ம். இந்த 7,00,00,000 பேர்ல 63,00,000 பேர் தான் உண்மையா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. மத்தவங்கலாம் அதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்காங்க. ம். சில பேர் வந்து பையர் கிடைச்சா தான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ரா மெட்டீரியல் வந்து அவங்களே எல்லாம் ஏ டு இசட் அவங்களே பண்ணிடணும்னு நினச்சி வெயிட் பண்ணுறாங்க. சில பேர் ஃபண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நிதிக்கு சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம உருவாக்கணும். அந்த சுயமா பண்ணுறதுக்கு தான் அந்த திட்டம். அது ஒரு நல்ல திட்டமும் கூட. சூப்பர் சார். இப்ப நீங்க அடுத்து எனக்கு இந்த ஒரு வேளை விவசாயம் இல்லன்னா, நான் இந்த விஷயத்துல கை வச்சிருப்பேன் அப்படின்னா எத சொல்லலாம்? எனக்கு விவசாயம் இல்லைன்னா சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆர்வம் தான் எனக்கு ஜாஸ்தி. தனிநபர் வருமானத்தை உருவாக்கணும். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் வழிகாட்டுதலா பண்ணணும். தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்தினா, குடிசையில் இருக்கவன் ஓடு வீட்டுக்கு வருவான். ஓடு வீட்டில் இருக்கிற சின்னதா ஒரு கான்கிரீட் வீடு போட்டுக்குவான். சைக்கிள் வச்சுருக்கவன் 2 வீலர் வாங்கிக்குவான். ஒரு ஒரு வாரத்துக்கு 2 ட்ரெஸ் போடுறான், துவைச்சு போட்டுருவேன். 7 நாளைக்கு 7 ட்ரெஸ் போடுறதுக்காவது இடத்துக்கு வருவான். அப்படிங்கிறது எனக்கு வேணும்னு நினைக்கிறவன் நான். அதற்காக ஒரு பெரிய திட்டமும் வச்சுருக்கோம். அதை நம்ம அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கு. 2 விஷயங்கள் இங்க. 1 ஒரு கல்லூரி ஒரு கிராமத்துல தான் நீங்க பொறந்தீங்க. கிராம வாழ்க்கை ஒண்ணு. அ ஒரு டிப்பிக்கல் 70ஸ், 80ஸ் வாழ்க்கையில இருந்து, இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸீஸ் வரைக்கும் நீங்க ரொம்ப நெருக்கமா பழகுறீங்க. அவங்களோட கம்ப்ளீட் பண்றீங்க ஆக்சுவலா. இளமையிலயும் சரி, அ தொழில்லயும் சரி. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நெறைய வளர்ந்திருக்கு. விவசாயத்த டிஜிட்டலைசேஷனுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம்? இப்போ நம்ம டெக்னாலஜிய தான் அதில கொண்டு வரணும். ம். இந்தந்த விவசாயத்துக்கு இப்போ நானே என்னுடைய இந்தோ லாட்டின் அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸில நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில இங்கேருந்து என்னென்ன பொருட்கள அனுப்ப முடியும்? அப்படிங்கிறத டெய்லி வெப்சைட்ல வியூ பண்ணுங்க, போடுங்க. ம். அவங்க பார்த்து எல்லாரும் ஆந்த்ரப்ரனர் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்ற மாரி விவசாயத்தில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? சந்தையில மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்றத போடணும். ஏன்னா, விவசாய பொருட்கள் எளிமையா சந்தைப்படுத்த முடிஞ்சுச்சுன்னா, வேகமா பொருளாதாரம் முன்னேறும். கரெக்ட். ஆட்டோமொபைல் வேற, டெக்ஸ்டைல் வேற, எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் ஃபார்மா வேற. ஆனா, விவசாயம் தொழில்ல சந்தை மார்க்கெட் பண்ணக்கூடிய எளிமைப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க. உத்தரவாதம். இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு உத்தரவாதம். இந்த மார்க்கெட் இந்த பொருளுக்கு எனக்கு மார்க்கெட் இருக்குன்னு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள்ங்க. இந்த மார்க்கெட் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ எல்லாரும் சாப்பாடு ரைஸ் தான் சாப்பிடுறோம். ம். இப்ப தக்காளி இல்லாம எந்த உணவுமே நம்ம யாரும் செய்யறதில்ல. ம். ஆனா, தக்காளி சில நேரங்கள்ல ரூ. 5 கிலோ வந்தா ரோட்ல போட்டுறாங்க ம். விவசாயிகள். கரெக்ட், அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கரெக்ட். தக்காளி விவசாயிய குறை சொல்ல முடியாது. ஒரு விரக்தியா ஒரு இருக்கலாம், இடத்துல ரூ. அதிருப்தியா ரூ. இருக்கலாம். 50யும் ஒரு கிலோவுக்கு வந்திருக்கு. ரூ. 100 வந்திருக்கு. வந்திருக்கு. அதேபோல வெங்காயமும் அப்படித்தான். வந்திருக்கு. திடீர்னு தட்டுப்பாடு ஏற்படும். கிலோ ரூ. 100 ரூ. 120 ம். இதெல்லாம் இருக்கு. ஆனா ஸ்டோர் பண்ண முடியாது. பண்ண முடியாது. நீங்க டெக்னாலஜிய தான் நம்ம சொல்லணும். ம். அப்போ விவசாயம் பொறுத்தளவுல சீசனல் இந்த கிராப்புக்கு இப்படி இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கோம். ம். இப்ப ஏலக்காய்க்கு ஃபிக்ஸ் பண்ணது கவர்மெண்ட். தங்கம் மாரி, வெள்ளி மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தவிர வாரத்துல 6 நாட்களும் ஏலக்காய ஸ்பைசஸ் போட்டு டெய்லி ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ம். மிளகு ஃபிக்ஸ் பண்றாங்க. கிராம்பு ஃபிக்ஸ் பண்றாங்க. காஃபிக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா, ஒரு தக்காளிக்கும், ஒரு கத்திரிக்காய்க்கும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. கரெக்ட். இது ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? ஃபிக்ஸ் பண்ண முடியாத காரணம் அந்த கெமிக்கல் ரெசிடுவல் எஃபெக்ட் தான். ம். யார் எவ்வளோ உரம் போடுறான்னு தெரியாது. ஓகே. தட்டுப்பாடு வந்துரும். நீங்க இந்த இவ்வளோ தான் உரம் போடணும், இவ்வளோ போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஃபெர்டிலைசர் கம்பெனிக்காரங்கள அவங்க வந்து டிமாண்ட கிரியேட் பண்றான். ம். அவன் தான் சப்ளை பண்றான் ஃபெர்டிலைசர. ஓகே. இவ்வளோ டோஸ் போடணும்னு அவன் தான் ரெக்கமெண்ட் பண்றான். ம். அத ஃபாலோ பண்றாங்க அத்தனை பேருமே. ஓகே. சார் உங்களுக்கு புடிச்ச வரலாற்று தலைவர் யாரு? ஏன் பிடிக்கும்? வரலாற்று தலைவர் அப்படின்னா, நிச்சயமா நம்ம காந்திய தான் சொல்லுவேன் என்ன பொறுத்தளவுல. ஓகே. ஏன் அப்படின்னா, எந்த விதமான எளிமை அவர் நினைச்சா எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம். அவருடைய எளிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு நம்ம தமிழ் மண்ணு தான் காரணம். மதுரை மண்ணு தான் காரணங்கிறது ஒரு பெருமையும் கூட. வரலாற்று சிறப்பு. ஆமா. அதுதான் என்னுடைய துவக்க புள்ளி. ம். சூப்பர். நான் மதுரைக்கு வந்து தான்
எல்லாம் இங்கே துண்டு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஆடையை துறந்து ம். அவரும் சிம்பிளாக இடுப்பில் ஒரு வேட்டியை மட்டும் கட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். ஓகே. அந்த பெருமை நம்மளை சாரும். அந்த எளிமை நமக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. நான் ஒரு கல்லூரி மாணவன். நான் ஒரு லட்சாதிபதி ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன். நீங்க குடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன சார்? நீங்கள் ஆண்டர்பிரனராக வரணும். ஓகே. நம்பர் ஒன். ஆண்டர்பிரனராக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ளே பக்காவாக பிளான் பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தில் இதான் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிஸ்னஸில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கவலை இல்லை. எவ்வளோ அமௌண்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், எத்தனை கோடி டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஓகே. நீங்கள் உங்கள் லட்சியத்தில் மட்டும் டார்கெட் மட்டும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லட்சியம்ங்கிறது சேல்ஸ்ல வைக்கணுமா? இல்ல நம்பர்ஸ்ல வைக்கணுமா? லாபம் எவ்வளவு வேணும்ன்றதுல வைக்கணுமா? இல்லைங்க, இப்போது நம்ம பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும், பிஸ்னஸில் குறைஞ்சபட்சம் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறத லட்சியமாக இருக்கணும். ம். அதுக்கு இடையில இப்போது நீங்கள் லட்சியம் வைக்கும்போது எலான் மஸ்க்கு ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும்போது யூடியூப்பில் இருக்குது. எலான் மஸ்க் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் டார்கெட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அதை அடையிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ம். அதுக்கு உங்கள் கேள்வி எனக்கு புரியலன்ட்டார். ஓகே. திரும்ப இதே கேள்வியை கேட்டாங்க. ஓகே. அதுக்கு சொன்ன ஒரே பதில் அவர் ஓப்பனாக சொன்னார், பிளான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது யார்? நீங்கள் தானே. அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு பிளான் இல்லாமல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. அதனால் டார்கெட்டுக்குள்ளேயே பிளான், அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அடங்கிடுது ம். அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் டார்கெட் வைக்கும் பொழுதே அவனுக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து நம்ம சேலத்துக்கு போகணும் அப்படின்னா, இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும், பைபாஸ் பிடிக்கணும், பைபாஸில் போய் தான் டோல் பிளாஸா கடந்து போகணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும், திட்டம் இருக்கும். அப்போ தான் அந்த இடத்த அவன் ரீச் பண்ண முடியும்னு சொன்னார். ஓகே. இதே தான் நானும் சொல்கிறேன். ஓகே. தெளிவான திட்டமும் அதோடு சேர்ந்த மிகப்பெரிய லட்சியம், அவனுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டார்கெட் நான் அடையிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டா போதும். ம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே. சூப்பர் சார். பெரும்பாலும் எலக்ஷன் அப்படின்னு வரும்போது, பெரிய தொழிலதிபர்கள் சில நெருக்கடிகளுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற மாரி நாங்க வெளியில இருந்து கேள்விப்பட்டுருக்கோம். ம்ஹ்ம். அது உண்மையா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஓகே. ஏன்னா அரசியலினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பா இருக்கிறதே தொழிலதிபர்கள் தான். கரெக்ட். இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். ம். சாதாரண மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அரசியல்ல ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியும் குறிப்பா சொல்லல நானு. ஒரு கட்சியில எந்த எம்எல்ஏ, எம்பியுமே இருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க தொடர்ந்து கூட்டம் போடுறதுக்கு உண்டான செலவுகள் பண்ணி, கூட்டம் போட்டு எல்லா போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. மீட்டிங் போட்டு, மாநாடு போட்டு நடத்திட்டு இருப்பாங்க. பின்னணியில தொழிலதிபர்களுடைய ஆதரவு இருந்தா, பொருளாதார சப்போர்ட் இருந்தா தான் அதெல்லாம் சாத்தியம். அதனால தொழிலதிபர்களை நீக்கி அரசியல் கிடையவே கிடையாது. சக்திவேல் அவர்கள் அரசியல் கனவு கண்டதுண்டா? நிச்சயமா இருக்கு. இருக்கு. அத நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அருமை. நான் சமீபத்தில உங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது, திடீர்னு நாமக்கல் தொகுதியில கன்டெஸ்ட் பண்ணதா போட்டிருந்ததுங்க சார். நிச்சயமா. அந்த அனுபவத்த பத்தி கொஞ்சம் பேச முடியுமா நம்ம? ஆமாங்க. நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சிய சார்ந்து நான் போட்டியிட்டேன். போட்டியிடும்போது பல இடர்பாடுகள், பல பிரச்சனைகள் வந்தது. எனக்கு பக்கபலமா கட்சிக்காரங்க இருந்தாங்களோ இல்லையோ, என்னுடைய ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், அவங்களே சாப்பாடு கொண்டு வந்து, அவங்களே பஸ்ஸுக்கு காசு போட்டு எனக்காக கேன்வாஸ் பண்ணாங்க. ஓகே. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அது. இன்னும் சொல்லப்போனா, நான் அங்க இருக்கிற காலங்கள்ல ஏதாவது அரசியல் ரீதியா பல்வேறு கட்சிகள் ஏதாவது கூட்டம் போடுவாங்க. ம். எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு 500 பேர உங்க சார்பா அனுப்பிவிடுங்க. ஒரு 1000 பேர அனுப்பிவிடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இப்பவுமே நாம ஒரு 10 நாள், 15 நாள்ல ஒரு மீட்டிங் இருக்கு வாங்கன்னா, ஒரு 10,000 பேர் சாதாரணமா வருவாங்க. அந்த ம். 10,000 பேர்ல 9,500 பேர் லேடீஸ் மட்டும் வருவாங்க. ஓகே. அவ்வளோ ஒரு உண்மையும், அந்த அளவுக்கு சேவையும் நம்மட்ட இருக்கு. இவரு மகளிர் படை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணீங்க முதல்ல? இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. அவங்களுக்கு உண்டான ட்ரெய்னிங், ஃப்ரீ ட்ரெய்னிங் குடுப்போம். ஏதாவது ஆப்ரேஷன்ஸ், முக்கியமான ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இல்ல கண் ஆப்ரேஷன் பண்ணணும், ம். மூட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்.
கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்கிட்ட மனு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ம். ஏதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா நான் போய் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவேன். இது வந்து கடந்த 20 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே பரவி மக்கள் மத்தியில் என்னை பார்த்தா சார்கிட்ட போனால் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நியாயமான பேர் உண்டு எனக்கு. ஓகே. இன்னைக்கு விவசாயம் சார்ந்தோ, இல்ல விவசாயிகள் சார்ந்தோ, இல்ல இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் சார்ந்தோ, ம். அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இருக்கு. அது என்ன? இப்போ நம்ம விவசாயத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரம் தான். அந்த உரம் இப்போ 1 கிலோ இப்போ நெல் இருக்குன்னு வச்சுக்கங்க. 1 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணுறதுக்கு 15 கிலோ நைட்ரஜன் சத்து வேணும். தழைச்சத்து. நைட்ரஜன் 15 கிலோ வேணும். பாஸ்பரஸ் 15 கிலோ வேணும். பொட்டாசியம் 15 கிலோ வேணும்னு வச்சுக்கங்க. இத விலை குடுத்து தான் வாங்கி போடுறாங்க விவசாயி. ஒரு பயிருக்கு 16 வகையான சத்து வேணும். ம். அந்த எல்லா சத்துக்களையும் விலை குடுத்து வாங்கவே முடியாது. வாங்கினானா அவனுக்கு பெரிய நஷ்டத்தில போய் முடியும். அதனால கிடைக்கிறத போட்டு கிடைக்கிற லாபத்த எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அத வந்து எளிமையா குடுக்குறதுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். அதில தான் நான் கோல்டு மெடலே வாங்கினேன். ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, கோல்டு மெடல் குடுக்கும்போது என்ன இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. விசி சங்கரன் ஒரு வைஸ் சான்சலர் இருந்தாரு எங்க யுனிவர்சிட்டில. அவரு கூப்பிட்டு கேட்டாரு, "இந்த ப்ராஜெக்ட் உன்ன மாரி 100 பேர், 1000 பேர் முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாங்க. நீ என்ன வித்தியாசமா சொல்லப் போறன்னு?" கேட்டாங்க. 2டே 2 பாயிண்ட் தான் சொன்னேன். 1 செடிக்கு தேவையான அத்தன சத்தும் காத்துல இருக்கு. நீங்க எதுக்கு காசு குடுத்து வாங்க சொல்றீங்க விவசாயிய? மண்ணுல இருக்கக்கூடிய மைக்ரோபியல் பாப்புலேஷன் நுண்ணுயிரிகள் காத்துல இருந்து செடிக்கு தேவையான தலை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லா சத்தையும் எடுத்து குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா, அத நம்ம உரம் போட்டு கொன்னுட்டோம். ம். கெமிக்கல் போட்டு கொன்னுட்டோம். அதனால நீங்க நைட்ரஜன் தர வேணாம். காத்துல 78% நைட்ரஜன் இருக்கு. இந்த 78% நைட்ரஜன்ல 2% செடி எடுத்துக்கிட்டாலே ஓஹோன்னு பச்சை பசேல்னு கிளைகளோட நல்லா வேகமா வளரும். ஆனா, ஓகே. நீங்க நைட்ரஜன காசு குடுத்து வாங்க பண்ணிட்டீங்க. அப்ப விவசாயிக்கு நஷ்டம் தானே! 1. 2வது இந்த நிலத்தடி நீர் குறையிறதுக்கும் நம்ம தான் காரணமாயிட்டோம். மண் இறுகி போச்சு. மண்ணுல எந்த சத்துக்களுமே இல்ல. நம்ம ஏதாவது உரம் போட்டா தான் செடி வளருது. ம். அப்ப இந்த நிலைமைய மாத்தணும்னா, ரசாயன உரங்களுக்கு மாற்றா இயற்கை உரங்கள குடுக்கணும். தகுதியான இயற்கை உரமா குடுக்கணும். ம். இயற்கை உரம்னாலே எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, ரசாயன உரம் மாரி ரிசல்ட் இருக்காது. ஓ. செடி நல்லா வளராது. ஓகே. நல்ல ஈல்டு கிடைக்காது. லாபம் கிடைக்காது. ஓகே. அப்படின்னு நினைக்கிறாங்க. ம். அத மாத்தணும். ஓகே. அத மாத்துறதுக்கு என்ன வழின்னு நான் என்னுடைய தீசிஸ்ல சொன்னேன். ஒரு ஆல்டர்னேட்டிவா இயற்கை 16 முறையில. சத்துக்களும் இயற்கை உரத்துல இருக்கு. ம். இந்த 16 சத்துக்களையும் பிரிச்சு குடுங்க. இப்போ 1 கிலோ இயற்கை மண்புழு உரம்னு வச்சுக்கங்க. 1 கிலோ மண்புழு உரம் இன்னைக்கு ரூ. 10க்கு விக்கிறாங்க. ரூ. 10க்கு விக்கிற அந்த மண்புழு உரத்துல 16 வகையான சத்துக்கள் இருக்கு. நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், காப்பர், போரான், அயர்ன், அயோடின் இப்படி சொல்லிட்டே போலாம். சிலிக்கான். இப்போ இது எல்லா சத்துக்களும் இருக்கு. பிளஸ் 12 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ம். பிளஸ் குரோத் ஹார்மோன்ஸ் இருக்கு. மைக்ரோரைஸா இருக்கு. எல்லாமே ஒரு செடிக்கு எதுவுமே யாரும் தேடி போ வேணாம். ஒரு மண்புழு உரத்த அள்ளி போட்டுட்டு அவன் நிம்மதியா தூங்கலாம். ஓகே. அது எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்ல. ம். அது மண்ணோட மண்ணா கலந்துருது. செடி வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறது. இப்படி சத்துக்கள ஒண்ணா குடுத்து வேஸ்ட் பண்ணாம, முதல்ல இவ்வளோ சத்துக்களும் விவசாயி ரசாயன உரம் கெமிக்கல்ல வாங்கி போடுறதில்ல. காஸ்ட் அதிகமா இருக்குன்னு பயந்துகிட்டு போடுறான் 1. வாங்குன உரத்த செடிய விட்டு தூர தான் போடுறான். செடி மேல போட்டா செடி செத்து போயிரும். ஓகே. ரசாயன உரம் போட்டா 2. 3வது இயற்கை உரத்த மாற்றா நீங்க குடுத்தா அவன் அப்படியே அள்ளி போட்டுட்டான்னா அது வேஸ்ட்டு. இயற்கை உரத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள பிரிச்சு குடுங்க. ரூ. 5க்கு நைட்ரஜன் போடலாம். ரூ. 5க்கு பாஸ்பரஸ போடலாம். ரூ. 5க்கு சல்ஃபர போடலாம். ம். அப்படின்னு பிரிச்சு குடுங்கன்றேன் நான். வளர்ச்சி ஊக்கி, அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும். செடியில இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கு இல்லையா? பேரன்கைமா, கிளியன்கைமா, வாஸ்குலர் டிஷ்யூ, சைலம், ஃப்ளோயம் இந்த திசுக்களுக்கும் புரோட்டீன் தேவைப்படுது. ம். அப்ப அமினோ ஆசிட்ஸா நம்ம குடுக்குறோம். இந்த ஓகே. இதெல்லாம் பிரிச்சு குடுத்துட்டீங்கன்னா, அவன் ரூ. 1000 ரூ. 2000ல ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ண முடியும். ஓகே சார். சூப்பர். அவன போய் 20,000, 50,000 செலவழிக்க வைக்கிறீங்க. க அப்படின்னு குடுத்ததுனால எனக்கு கோல்டு மெடல் குடுத்தாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்னும் வச்சிருக்காங்க அங்க. ஓ. இதத்தான் இப்ப நம்ம அரசாங்கத்திட்ட சொல்லணும். ஓகே. நீங்க சிக்கனமே சேமிப்புன்னு சொல்றீங்க. இப்ப ரசாயன உரத்த காசு குடுத்து 50,000க்கு வாங்குறதுக்கு ரூ. 10,000க்கு அவன் இயற்கை உரத்த பிரிச்சு போட்டு குடுத்தீங்கன்னா, 40,000 அதுதான் மிச்சம். பெரிய சேமிப்பு. இதத்தான் கரெக்ட். செய்யணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். சேமிப்புன்னு சொல்றதால இன்னொரு கேள்வி சார் இப்போ. நான் வந்து ஒரு ரூ. 10,00,000 சம்பாதிச்சுட்டேன். ம்.
மனி மேனேஜ்மெண்ட் பத்தி இப்ப நான் கத்துக்கணும். ம். ஒரு இளைஞன் ஒரு 25, 26 வயசு இளைஞன். ஒரு ரூ. 10,00,000 சம்பாதிச்சாச்சு. இத நான் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு பண்ணா, இல்லது திரும்பவும் நான் வந்து தொழிலுக்குள்ள ஈடுபடுத்தணும்னா, எனக்கு ஒரு நிலையான வருமானம்ங்கிறது இருக்கும். உங்களோட திட்டங்க எப்படி இருந்தது? நீங்க ஆரம்பத்துல சின்ன லெவல்ல இருந்து தான் இப்ப இன்னைக்கு 2000 ஏக்கர் வரைக்கும் வந்திருக்கு. நிச்சயமா. உங்களுடைய திட்டமிடல் அன்னைக்கு எப்படி இருந்தது? நீங்க எப்படி இந்த படிப்படியான வளர்ச்சிகள சஜெஸ்ட் பண்றீங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு? இப்ப நீங்க நிலையான வருமானம்னு சொல்றீங்களே, அதிலேயே எல்லாம் அடங்கியிருக்கு. ஓகே, நிலையான வருமானம் அப்படின்னா, அவனுடைய தொழில்ல அவன் சக்சஸ் பண்றான். ஓகே, அதுல இன்கம் வருது. ஓகே. அந்த இன்கம அவனுடைய தேவைக்கு மட்டும் பணத்த எடுத்துக்கிட்டு, அத அப்படியே திரும்ப அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அவன். ம். அத எடுத்து ஒரு வீடு வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன், ஒரு லேண்ட் நெறைய 50 ஏக்கர், 100 ஏக்கர் வாங்கி போடுறேன்னு டைவர்ஷன் பண்ணாம, அப்ப அந்த பணம் அங்க சும்மா தானே கிடக்கும். ஆனா பிசினஸ்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த ரூ. 10,00,000 இருக்கு, லாபம் வந்துருச்சு இந்த வருஷம். அவனுக்கு ரூ. 5,00,000 அவன் தேவை இருக்கு. ம். குடும்ப செலவுக்கு எல்லாத்துக்கும். எடுத்துட்டு அந்த ரூ. 5,00,000 திரும்ப அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணா, அடுத்த வருஷம் ரூ. 15,00,000 அவனுக்கு கிடைக்கும். ம். அல்லது இந்த வருஷம் கிடைச்சத விட கூடுதலா கிடைக்கும். ம். இப்ப இதுதான் திட்டமிடுதல். அவன் அந்த பணத்த நமக்கு நிறைய லாபம் கிடைக்குதுன்னா, அவன் வெவ்வேறு பக்கம் பிரிச்சு, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு வீட்டுக்கு ஒரு 50 பவுன் நகை எடுக்கிறது, இவ்வளோ 50 ஏக்கர் இடம் வாங்கி இப்ப வீடு வாங்குறது, கார் வாங்குறது, தேவையில்லாத செலவுகள். அப்போ அவன் நல்ல சிறப்பா, லாபகரமா தேர்ந்த தொழில்ல வரக்கூடிய வருமானத்த அதிகப்படுத்துறதுக்கு திரும்ப அதிலேயே முதலீடு பண்ணணும். ஓகே. அப்படிங்கிறது என்னுடைய திட்டம். அருமை, அருமை. சூப்பர் சார். இன்னொரு ஆச்சரியம். பொருளாதாரம் பேசுறீங்க, ஹிஸ்டரி பேசுறீங்க, அ அரசாங்கத்துக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறீங்க, விவசாயம் பண்றீங்க. இதெல்லாம் எப்படி சார் கத்துக்கிறீங்க? ஒரு நாளைக்கு உங்களுக்கு மட்டும் என்ன 30 மணி நேரம் எதுவும் தராங்களா? வெரி கியூரியஸ். உங்க ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க? என்னலாம் பண்றீங்க? எப்ப எந்த கேப்ல படிக்கிறீங்க? நான் அதிகாலை 4:30 4:30 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருக்கு. ஓகே. எனக்கு ஒரு நாளைக்கு காலையில மட்டும் 4லேருந்து 6 மணி நேரம் நிறைய விஷயங்கள ப்ரிப்பேர் பண்ணுவேன் எல்லாம். இப்ப எனக்கு சயின்ஸ்ல ஏதோ ஒரு கம்மியா இருக்கு நாலேட்ஜ் நிறைய தெரிஞ்சுக்கணும். அத ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்னமும். இன்னமும். ஓகே. நான் இன்றைய இன்றைய நடைமுறை தான் சொல்றேன் நானு. ஓகே. திடீர்னு நான் ஏதாவது ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய சார்ட் மாரி வச்சிருக்கேன். அத எடுத்து எழுதுவேன். அந்த திட்டமிடுதல என்னென்ன வகையில செய்யலாம்? அங்க யார் யார் இருக்கா? எந்த வகையில போனா காம்பீட்டர் யாரு? அப்படின்னு நானே எழுதி பார்ப்பேன். ம். இத யார்கிட்டயும் இப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எழுதி பார்க்கும்பொழுது எனக்கே தெரிஞ்சிடும் எங்க ஓட்டை இருக்கு, எங்க தப்பு பண்றேன், எங்க சரியா இருக்கு அப்படின்னு. அதேபோல ஒரு வரலாறு படிக்கும். வாரத்துல ஒரு 3 நாள், 2 நாள் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதேபோல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தோறும் என்னென்ன வளங்கள் இருக்கு, எந்த மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கு, எந்த மாவட்டங்கள்ல விவசாய வளங்கள் அதிகமா இருக்கு. நான் விவசாய வளங்கள்னு சொல்றது இயற்கை உரம். ரசாயன உரத்துக்கு மாற்றா இயற்கை உரத்துக்கு உண்டான வளங்கள் எங்க இருக்கு? இத வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்ல ஆல் ஓவர் இந்தியாவுல சிக்கிம் மாநிலம் மட்டும் தான் 100% இயற்கை விவசாயம் பண்றாங்க. அங்க ஓகே. ஒரு விவசாயி கூட 1 கிலோ கெமிக்கல் யூஸ் பண்றதே இல்ல. ஓ 1% கூட யூஸ் பண்றதே இல்ல. ஓகே. மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர் அந்த அதெல்லாம் அந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 75% வந்துட்டாங்க. ம். தமிழ்நாடு ஜஸ்ட் 30% தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே. 30% சொல்றாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. 30%க்கு ஒரு வாய்ப்பு இல்ல. 30% வந்திருக்க வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது. இல்ல. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படி பண்ண பண்ண முடியாது எடுத்த உடனே. ஓகே. அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அவேர்னஸ் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ம். ஆனா விவசாயிகள்னு சில பேர் சேர்ந்து குழுக்கள் அமைச்சு அவங்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்? யாராவது விவசாயத்துக்கு முன்னாடி ஏதாவது ஐடியா குடுப்பாங்களா? இத விட பெஸ்ட் வருமானம் கிடைக்குமா? ம். சிக்கனமா பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிரந்தர சந்தை மதிப்பு நமக்கு கிடைக்குமா? ம். ஒரு ஃபிக்ஸ்டு மார்க்கெட் ரேட் ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்குமா? இப்படியெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ சிக்கிம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் 100% இயற்கை விவசாயம் பண்ண முடியும். அதுல அவங்களுக்கு லாபம் இருக்குன்னா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மத்த ஸ்டேட்ல பண்றது ரொம்ப ஈஸி தானே. கரெக்ட். அங்க ஆயிரக்கணக்கான ஃபார்மர் பண்றாங்களே. அப்போ இதுல என்ன லாஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓ அந்த தொழில்நுட்பத்த நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கணும். பெரிய மலைவாழ் மக்கள் தொழில்நுட்பத்த கத்துக்க தயார்னா, நமக்கெல்லாம் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. ம். இத ஏன் நம்ம கத்துக்க கூடாது? சரி நம்ம முன்னெடுப்போமே! அப்படின்னு பல முயற்சிகள நாங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ம். செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா சிக்கிமோட அரசியல், பொருளாதார சூழல்கள் வேற, நமக்கு வேற இல்ல சார். இது எப்படி இல்லைங்க தமிழ்நாடு அரசியல் மாரியான பெரிய ஸ்டேட்டுக்கு அரசியல் பொருந்தும்? பொருளாதாரத்துக்கும், அங்க நடக்கிற விவசாயத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஓகே. எல்லா இடத்துலயும் விவசாயி களை எடுத்து தான் ஆகணும்.
கரெக்ட். எல்லா இடத்துலயும் விவசாயி பூச்சி மருந்து அடிச்சாகணும். கரெக்ட். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஓகே. பராமரிச்சு தான் ஆகணும். அங்கே அவனுக்கு மழை பெய்யலைன்னா அவனுக்கு வறட்சி வந்துடும். ம். அதிகமாக மழை பெஞ்சாலும் பாதிப்பு இருக்குது. கரெக்ட். இதுக்கும் நீங்கள் சொல்கிற அரசியல் சமுதாயத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ம். எந்த தொடர்பும் கிடையாது. ஓகே. விவசாயம் வேற, இதெல்லாம் வேற. அரசியல், பொருளாதாரங்கள் வேற. எல்லாமே விவசாயம் ஒன்று தானே. விவசாயம் மேபி இப்படி சொல்லாங்களா? விவசாயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு இருக்குது. அந்த Yes. பொருளாதாரத்துல அரசியல் இருக்குது. ஆமாம். ஆனா அரசியலும் பொருளாதாரமும் விவசாயத்தை பாதிக்காது. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயிகிட்ட இருந்து அந்த பொருள் ஒரு சந்தை உள்ளே போகுது பாருங்க. சந்தைக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இங்கே அதெல்லாம் வர்றதில்ல. என்ன அரசியல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிமாண்டை கிரியேட் பண்ணுறதில்ல, ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதில்ல. ம். நிறையா பதுக்கி வச்சுருவாங்க ஸ்டாக்கை. ஓகே. பதுக்கி வைக்கிறதுமோ அந்த ஏரியாவோட டிமாண்ட் ஆயிரும். அப்போ இவங்ககிட்ட இருக்குது, ரேட்டு கூட கொடுத்தா நம்ம விற்கலாம்னு நினைப்பாங்க. இதுதான் இயற்கை. ஓகே. அப்போ எனக்கு டெய்லி நான் எப்படி நாளைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். திடீர்னு சில பட்டிமன்றம் பார்ப்பேன், சில டிபேட் பார்ப்பேன், சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். இப்போது ஐசக் நியூட்டன் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் கண்டுபிடிப்புகளை தெரியும். அவர் தான் ரெயின்போவை கண்டுபிடிச்சார், டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். டெலஸ்கோப் மூலமாக பார்த்தது திஸ் இஸ் ரெயின்போ அப்படின்னு சொன்னார். அப்படி எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன விஷயங்கள் யாருக்கு தெரியும். இந்த உலகம் வளர வளர நாளுக்கு நாள் டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் வளரும்னு சொன்னார். ம். அதுக்கு சமமாக முட்டாள்கள் அதிகமாக உருவாகுவாங்கன்னு சொன்னார் அவர். ஓகே. சிம்பிள். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு சார். அப்போ எவ்வளோ முட்டாள்கள் வளர்ந்துருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஐசக் நியூட்டன் சொன்ன வரலாற்றில் இருக்குது எல்லாமே. அவர் எப்படி இந்த ஆப்பிள் மேலே விழுது, ஏன் விழுதுன்னு யோசிச்சார் இல்லையா. அந்த ஆப்பிள் மரத்தை இன்னும் பாதுகாத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் கண்டுபிடிப்புகளை மட்டுமே இல்லாமல் அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிக்கும் போது சொன்ன அந்த தத்துவத்தை நம்ம எடுத்துக்காமட்டோம். ம். தத்துவங்கள் மிகப்பெரிய அவங்க கண்டுபிடிப்புகளுக்கு சமமானது அவங்களுடைய தத்துவமும் கூட. உங்களுக்கு பிடிச்ச ஃபிலாசபர் யார் அப்போ? அப்சல்யூட்லி எனக்கு பிடிச்ச ஃபிலாசபர் அப்படின்னா பாரதியாரத்தை சொல்லுவேன் நான். ஓகே. ஏன் பாரதியார்? அவர் அப்போவே சொல்லிட்டாருங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1969 தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். அன்னைக்கே சொல்லிட்டார் தமிழ்நாடு இன்னும், அதாவது செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே அப்படின்னு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. கரெக்ட். நம்ம சொல்கிறோம் அண்ணா வந்தார் 69 தமிழ்நாட்டை மாற்றினாங்க. அதெல்லாம் கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவர். இங்கேருந்து பாலம் போடும்னார். அமைச்சமா இல்லையா? கரெக்ட். அவர் சொன்ன அத்தனையும் இருக்கு. நிலாவுக்கு. ஆமாம். எல்லாத்துக்குமே பொருந்தும் பாரதியார் கவிதைகள். ஆக்சுவலாக நம்ம திருக்குறளை தான் சொல்லியிருக்கணும். அது உலக பொதுமொழி எப்போ ஆயிடுச்சு. அதில் நம்ம இப்போ பெருசாக ரைட்ஸ் எடுத்துக்கணும். ஆனால் பாரதியார் நம்ம தமிழ் மண்ணுக்கு என்றைக்குமே மிகப்பெரிய வீரத்தை கொடுக்குறவராக இருப்பார். கண்டிப்பாக சார். அதுதான் எனக்கு. நான் பாரதியோட பெரிய ஃபேன். மகாகவியனுக்கு மரியாதை பார்த்தீரோன்னு சொல்லி ஒரு கவிதை நான் படிக்கும்போது உண்மையிலே அந்த கவிதை முடியும் போது கண்ணில் தண்ணி வந்து எப்பெல்லாம் மனசு வருத்தமாக இருக்கோ எனக்கு, அப்போ நான் சொல்கிற ஒரே வார்த்தை, என் கண்ணாடியை நான் முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லுவேன் நான். கரெக்ட். அதை 10 தடவை சொல்லுவேன், 20 தடவை, 50 தடவை சொல்லுவேன். சொல்லி முடிச்சோம்னா கர்வம் வந்துடும். எந்திரிச்சு கிளம்பி வேலையை பார்க்க போயிடும். சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. கம்பீரமான ஒரு வார்த்தை. இதுக்கு மேலே ஒன்று யாரும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. பெஸ்ட் மோட்டிவேஷன் எவர். சூப்பர் சார். நீங்கள் படித்த தமிழ் மீடியம். ஆமாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் லத்தீன் அமெரிக்க நாடுகள். இது எப்படி சாத்தியமாகுது? ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பல நாடு 33 நாடுகள் நினைக்கிறேன் லத்தீன் அமெரிக்காவில் இல்லைங்களா? 33 பெரிய நாடுகள், 17 குட்டி நாடுகள். 17 குட்டி நாடுகள். ஜமைக்கா மாதிரி, கியூபா மாதிரி குட்டி நாடுகள் 17 இருக்கு. இந்த 33 + ஒரு 17 நாடுகள் இவங்களால எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க? இவங்களை எப்படி அங்கே பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாகுது? நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் மைண்டில் ஒன்று இருந்திருக்கும்ல, இது பண்ணால் என்னால் பண்ண முடியும்டா அப்படின்னு நினச்சிருப்பீங்களே, அந்த விஷயம் என்ன? என்னுடைய தமிழ் பேராசிரியர் பிஎஸ்சி அக்ரி ஃபஸ்ட் இயரில் சொன்னது தான். ஆமாம் சொன்னீங்க. தமிழை உனக்கு பிடிச்சிருந்து அதனால் 100க்கு 100 வாங்கினேன். எந்த மொழி உனக்கு பிடிக்குதோ அதில் நீ கைதேர்ந்துடுவேன், முன்னுக்கு வந்துடுவேன்னு சொன்னோம். அதே போல் தான் லத்தீன் அமெரிக்கன் நாடுகளில் ஆங்கிலம் பேசுறதை விட இப்போது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வெனிசுலா அம்பாசடர்கிட்ட இங்கிலீஷில் பேசினா அவங்க ஸ்பானிஷில் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறேன். நான் நினைக்கிறத அவங்க சொல்கிறாங்க.
ஸோ வர்த்தகத்துக்கோ உலக அளவுல நீங்க உலக அளவுல வர்த்தகம் பண்றதுக்கும் ஆமா. மொழி ஒரு தடை கிடையாது. கிடையாது. மொழி தெரிஞ்சவன பக்கம் வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். தமிழ் தெரிஞ்சவர், ஆங்கிலமும் தெரிஞ்சவர், அவரு ஸ்பானிஷ் தெரிஞ்சவர், அவர் பேசுறாரு அவங்ககிட்ட. ஓகே. அப்படி எனக்கு ஈஸியா செய்தி வருது. நான் நினைக்கிறத என் முன்னாடியே அடுத்த வினாடி கம்யூனிகேட் பண்றாரு. நான் திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கம்யூனிகேட் பண்றாரு. என்ன நினைக்கிறோமோ அது சக்ஸஸ் முடிஞ்சுச்சு. ஓகே. இதுக்கு மேல அம்பாசடர்ட்ட பேசுறதுக்குன்னு நான் அவங்களுடைய ஆங்கில மொழி வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கும். நான் +2 வரைக்கும் தமிழ்லயே வந்ததுனால, ஆங்கிலம் ஓரளவுக்கு பேசுவேன்னு சொல்லலாம். எழுத படிக்க தெரியும், பேச தெரியும். ம். அதில் எனக்கு ஒரு என்னுடைய செக்ரட்டரி நல்ல ஆங்கிலம் தெரிஞ்ச செக்ரட்டரியா, ஹிந்தி பல மொழிகள் தெரிஞ்சவங்கள செக்ரட்டரியா நான் வச்சுக்கிறேன். ம். அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. Okay. மெயில் அனுப்பி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபோன் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸ்பானிஷ் பேசக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும்போது ஸ்பானிஷ் ஒருத்தரை ஹையர் பண்ணிக்கிறோம். ஓகே. அவங்கள வச்சு நம்ம பேசுகிறோம். ஓகே. அப்போ நம்ம நினைக்கிற செய்தி ஏதோ ஒரு மொழி அவங்களுக்கு புரிஞ்ச மொழி புரியக்கூடிய மொழியில செய்தியை சொல்லிடுறோம். நம்ம செய்தியை திரும்பி வாங்கிக்கிறோம். பிஸ்னஸ் முடிஞ்சது. சூப்பர், சூப்பர் சார். ஆன்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. 2மே 2 கண்கள் தான். இப்போ இந்தியாவுல ஜிடிபில நம்பர் 2 தமிழ்நாடு. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்டு நம்பர் 2ல இருக்கோம். நம்பர் 2ல இருக்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவு இல்லாம எக்ஸ்போர்ட், இம்போர்ட் உள்பட எதுவுமே பண்ண முடியாது. ம். எல்லாமே 2 பேரும் சேர்ந்து 2 கண்கள் தான். அதில் இது முக்கியமா, அது முக்கியமா நம்ம சொல்லிடவே முடியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் தான் ப்ளே தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஓகே. நீங்க அடுத்து ஆரம்பிக்க போற கம்பெனி என்ன? சக்தி அக்ரோ என்டர்பிரைசஸ். சக்தி அக்ரோ என்டர்பிரைசஸ் என்டர்பிரைசஸ். ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்க சார். இப்போ இந்த 15 கம்பெனி ஒரு முறை ஒரு பிரீத் எடுத்துட்டு ஒரு ஃபாஸ்ட்டா நம்ம ரீகால் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல. நீங்கள் ஆரம்பித்த இடமும், இன்று இருக்கிற இடமும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏணின்னே சொல்லலாம். ஒரு ராக்கெட்டே நீங்க கிட்டத்தட்ட கடந்து வந்திருக்கீங்க. ஒரு ராக்கெட்டாலும் இருக்கு. ஒரு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு நம்ம. ஒரு இமாலய வெற்றி இப்போ வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. இந்த வெற்றியில நின்னு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. இங்க ஆரம்பிச்சம்போது, அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்டார்ட்டிங் இருக்குல்ல, அன்னைக்கு என்ன நினைச்சீங்க? இப்ப என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு ஆக்சுவலாக நான் உண்மையை சொல்லணும்னா, அன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி இன்னும் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஓகே. ஏன்னா விவசாயம் என்பது எதிலையும் யாரும் சந்திக்க முடியாத மிகப்பெரிய சேலஞ்ச் உள்ள மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு. ம், ம். பிஸ்னஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதனால் அன்னைக்கு நான் நினச்சத வேகமாக அதை அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான காலங்கள், சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ம். கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக அதை அச்சீவ் பண்ணிடுவேன். ஓகே. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே. நம்ம கவர்மெண்ட்டோட சப்சிடிஸையோ, இல்ல பேங்கோட லோன்ஸையோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா தொழிலுக்குள்ள பயன்படுத்திக்க முடியும்? நிச்சயமா. இப்போ சப்சிடி என்பது எம்எஸ்எம்இயை பேஸ் பண்ணி தான். எம்எஸ்எம்இ தான் குடுக்குறாங்க. ஓகே. சிறு, குறு, நடுத்தர தொழில்கள் பூராமே சப்சிடி குடுக்குறாங்க. இப்போ உலகளாவிய பொருளாதாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ லெவல்ல உள்ள அன்ட்ரப்ரனர் 50% எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்காங்க. ம். நமக்கு தெரியறதில்ல. ஒரு டெக்ஸ்டைல்னு வச்சுக்கங்களேன், லட்சக்கணக்கான மைக்ரோ, ஸ்மால், மீடியம் ஆன்ட்ரப்ரனர்ஸ் அந்த டெக்ஸ்டைலுக்கு ஒண்ணா சேர்ந்து ஒருத்தரும் சப்ளை பண்றாங்க. குவான்டிட்டி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தை விட பல மடங்கு அவங்க வந்துடுறாங்க. ம். அப்போ உலக பொருளாதாரத்தில எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய ஸ்மால், மைக்ரோ, மீடியம் அந்த ஆன்ட்ரப்ரனர் தான் மிகப்பெரிய வைட்டல் ரோல் பண்றாங்க. எக்ஸாக்ட். இந்தியாவுலயும் சரி, உலகளாவிய வேர்ல்டு. பொருளாதாரத்திலயும் சரி. ஓகே. 1. 2வது இன்னைக்கு ஒவ்வொரு தொழில்லயும், ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் மாற்றங்கள் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. ம். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குவாலிட்டிலயும் பண்றாங்க. அது டிசைன் எடுத்துக்கலாம். அவங்க மேனுஃபேக்சரிங் குவாலிட்டின்னு எடுத்துக்கலாம். எல்லா விதத்துலயும் அ நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால, மார்க்கெட் வந்து பெஸ்ட்டா இருக்கு வேர்ல்டு மார்க்கெட். எம்எஸ்எம்இ தான் அதுக்கு மேஜர். ம். எல்லா எம்எஸ்எம்இ மூடிட்டாங்கன்னா, உலக பொருளாதாரம் 50% சரிஞ்சிரும். இதுதான் வரலாறு. ம். டேட்டா இருக்கு. ஓகே. சூப்பர் சார். அரசியல் பார்த்தோம், எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், வேர்ல்டு ஹிஸ்டரி பார்த்தோம். இப்ப அப்படியே கொஞ்சம் நம்ம ஐயன் வள்ளுவன் மாரி கொஞ்சம் இல்லறவியலுக்கு வருவோம். ம். குடும்பம், ஃபேமிலி மேனேஜ்மென்ட். தொழில் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர் என்டர்பிரினர்ஷிப் பிசினஸ்ல இருக்கவங்க ஃபேமிலிய பார்க்கற நேரம் இல்ல, நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி? நீங்க எப்படி இத நிர்வாகம் பண்றீங்களா? இல்ல நீங்க குடுக்க போற அட்வைஸ் என்ன?
இல்லைங்க. ஃபேமிலியும், பிசினஸையும் பிரிச்சு பார்த்து பண்ணா, அதில வேற கஷ்டங்கள் இருக்கு. ஓகே. ஃபேமிலியும், பிசினஸையும் ஒண்ணா ரயில்வே ட்ராக் மாரி ஒண்ணா கொண்டு போனோம்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஓகே. ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க சார். ரொம்ப உதாரணம் சுவாரஸ்யம். பார்த்தீங்கன்னா, இப்ப என்னுடைய நிறுவனத்தில குரூப் ஆஃப் கம்பெனில சில கம்பெனில என்னுடைய மனைவியும் பார்ட்னரா இருக்காங்க. ஓகே. எனக்கு 2 பையன். ஓ 2 பேருமே என்னுடைய கம்பெனில சில கம்பெனில பார்ட்னரா இருக்காங்க. டைரக்டர்ஸா இருக்காங்க. ஓகே. பார்ட்னரா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அத்தனை தொழிலையும் நான் தான் பார்த்துக்கிறேன். ம். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஆம்பிஷனுக்கு உண்டான வேலைகள செய்யறது எந்த தடையும் இல்லாம அவங்கள நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ம். அப்ப என்னுடைய அன்றாட வாழ்க்கையில பிசினஸ்ல காலையிலேருந்து நான் இரவு வரைக்கும் என்ன செய்றேனோ, அத என்னுடைய மனைவிய சந்திக்கும்பொழுது நான் என்னென்ன இங்க இங்க போனேன், என்னென்ன பார்த்தேன், யூடியூப் இன்டர்வியூக்கு போறோம். இப்படி ஓகே. உள்பட எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகே. இத நம்ம பேசிக்கிறோம். பேசும்போது அவங்க ஏதாவது அவங்களுடைய கருத்துக்கள சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்க நெறைய படிக்கிறீங்க, நெறைய பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓகே. நம்ம மேல உள்ள அளவு கடந்த அன்பின் காரணமா சொல்றது தான். இது எல்லாத்துக்கும் மேல அவங்கள நான் இப்ப கூப்பிட்டேன், நீங்களும் வாங்க வாங்க நீ வா போலாம்" அப்படின்னு. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அங்க வந்துட்டா உங்களுக்கு தேவையானத இங்க செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஓகே. நம்ம பார்க்கணும். நெறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு இன்னும் ஓகே. வீட்டு வேலைகள் இருக்கு. அத செய்யறதுக்கு நேரம் இல்லாம போயிரும். ஓகே. ஸோ நேர மேலாண்மை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப மேலாண்மை என்பது அவங்க நம்ம கூட இல்லன்னா கூட நம்ம என்ன செய்றோமோ அத அப்டேட் பண்றது தான். ம். அப்ப அவங்களுக்கு தெரியும். இப்ப காந்தி வாழும்போது நம்ம வாழலன்னு ஃபீல் பண்றத விட, அவருடைய சுயசரிதைய படிச்சோம்னா, நம்ம மனக்கண்ல நம்ம அப்படியே உருவகப்படுத்திப்போம். அந்த அவர் இமேஜினேஷன் வரும். நின்னார், போனார், வந்தார், இப்படி பேசினார், இப்படி பண்ணார்ன்னு. அந்த இமேஜினேஷன்ல. அப்போ காந்தியோட வாழ்ந்த மாரி ஒரு உணர்வு இருக்கும். ம். இதே உணர்வு அவங்களுக்கு கிடைச்சிரும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது. அப்படி பண்ணணும். அதுதான் ஓகே. வாழ்க்கை. ஷேரிங். சரி. சூப்பர் சார். உங்களுக்கு காதல் திருமணமா? அரேஞ்ச் மேரேஜா? காதல் திருமணம் தான். அருமை. இந்த ஸ்டோரி எதுவும் சொல்லலாங்களா? உங்களுக்கு முதல்ல எப்படி நேரம் இருந்தது காதலிக்க? அப்போ வந்து நானு அக்ரி முடிச்சுட்டு, அப்ப தானே ஸ்டார்ட்டிங் இளம் வயசுல ஒரு ஜாப்ல இருந்தோம். ஓகே. ஸோ அதனால அது என்னுடைய ஒரு திட்டமிடுதல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலப்போக்குல மனசுக்குள்ள தோன்றுன ஒரு விஷயம் தான் அது. ஓகே. ஆனா நீங்க விவசாயம், பொருளாதாரம், அரசியல், வரலாறுன்னு இப்படி போயிட்டு இருந்தீங்க. எப்படி திடீர்னு லவ்னு ஒரு சாப்டர் ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு? அ இது வந்து ஒரு வரதட்சணை வாங்காம, ரூ. 1 கூட டவுரியே வாங்காம ஒரு அங்கேயும் புரட்சி தான். ஆமா. ஒரு ஒரு சராசரி குடும்பத்திலருந்து ஒரு நல்ல பெண்ண நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை லட்சியம் அது. ம். அவ்வளோதான். அதேபோல நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரூ. 1 கூட நான் வாங்கினது கிடையாது. நம்மள நம்ம நெறைய குடுக்கலாமே ஒழிய, வாங்கக்கூடாது அப்படின்ற லட்சியம் எனக்கு ம். உண்டு. சூப்பர் சார். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்றீங்க? தொழில் பண்றதுக்கு உலகளாவிய நம்மள சுத்தி அவ்வளோ வாய்ப்புகள் கிடக்கு. சந்தர்ப்பங்களும், வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும். நமக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம படிச்சிருக்கோம், படிச்சதுக்கு ஏத்த வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி, ம். நம்ம ஒரு ஆந்திரப்ரனரா, தொழில் முனைவரா வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி வந்தால், நம்ம 4 பேர், 10 பேர், 100 பேத்துக்கு வேலை வாய்ப்ப குடுக்க முடியும். ம். அதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு, இந்தியா, இப்ப லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லா பக்கமும் பார்க்கும்பொழுது, எனக்கே ஒரு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் என் கண் முன்னாடி இருக்கு. ஒரு ஆந்திரப்ரனர் வராரு, நான் இங்கேருந்து ஃபார்மா அனுப்பணுன்றாரு. அது எனக்கு தெரியுது. ம். டெக்ஸ்டைல் அனுப்பணும்ன்றாரு. எனக்கு தெரியுது. இங்கேருந்து ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்ண போறேன்றாரு. எனக்கு தெரியுது. இப்படி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இப்ப இந்த கரெக்ட். வாய்ப்புகள கிரியேட் பண்றதுக்கு நாங்க சேம்பர் இந்தோ லாட்டின் அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட வெப்சைட்ல எந்தெந்த கண்ட்ரில என்ன பிசினஸ் வாய்ப்பு இருக்கு? என்ன ப்ராடக்ட் வாய்ப்பு இருக்கு? எவ்வளோ ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு குறுகிய காலத்தில டெய்லி வெப்சைட்ல போட போறோம். ம். அப்போ வாய்ப்புகள் தேடி அலைய வேண்டியது. அத பார்த்தாலே எல்லாருக்கும் அது தோணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உழைக்க தயாரா இருக்கணும் அவ்வளோதான். கரெக்ட். உழைப்பு. சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுங்கிற வாட் யூ கால் இத நான் மிஸ் பண்றேன். இல்ல இத நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? பெரும்பாலும் எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே. எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ. நீங்க எம்பிஏ படிச்சதுனால நான் கேட்கிறேன். நான் பிசினஸ்ல சாதிக்க கண்டிப்பா எம்பிஏ படிக்கணுமா? அப்படி எதுவுமே தேவையில்லைங்க. அப்படி ஒண்ணும் தேவையில்ல. ம். படிப்பா? அனுபவமா? அனுபவம் என்றுமே சிறந்ததுங்க. ஓகே. இது வந்து அனுபவம் பட்டதுனால சொல்றேன். ஆனா, இன்னைக்கு படிப்புடன் கூடிய அனுபவம் மிகவும் சிறந்ததாக இருக்கும். சூப்பர்.
மிக 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 வழிகாட்டுதலா இருக்கும். ம். அவன் தோற்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ம். படிப்பும், அனுபவமும் இருந்தா. ஓகே. படிப்பு என்பது நம்முடைய நெற்றிக்கண்ண திறக்கிற மாரியான ஒரு விஷயத்த கொடுக்கும். அறிவு கண்ண திறக்கக்கூடிய ஒரு விஷயம். ம். அனுபவம் என்பது என்னைக்குமே இந்த வழியில இப்படி போனா நம்ம தோத்துருவோம். இந்த வழியில இப்படி போனா நம்ம ஜெயிச்சுருவோன்ற வழிகாட்டுதல் கிடைக்கும் அனுபவத்தின் மூலமா. ம். இது 2ம் சேர்த்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சூப்பர், சூப்பர் சார். என்னோட வெற்றி பயணத்துக்கு ஆன்மீகம் ஒரு முக்கியமான கருதுகோளா நான் எடுத்துக்கலாமா? இல்ல ஆன்மீகத்தை என்னுடைய வழி பயணத்துல நான் வந்து தொடர்ச்சியா வச்சுக்கிறது நல்லதா? ஆன்மீகம் மிக மிக முக்கியம்ங்க. ஏன் அப்படின்னா, பிசினஸ்ல இருக்கக்கூடிய பல ஏற்ற இறக்கங்கள்ல டக்குன்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு கவலை ஆயிடுச்சு. ம். ஸோ ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது, நம்ம மனசு நம்மள அறியாம பேலன்ஸ் பண்ணிடுது. நம்மள தெரியாம எந்த தோல்வியும் வராது. அ என்ன சொல்லுவாரு இவரு? கலியன் பூங்குன்றனார் சொன்னது தான். "தீதும் நன்றும் நன்றும் பிறர் பிறர் தர தர வாரா. வாரா." இதுதான். ஸோ நம்மளை அறியாம நல்லதோ, கெட்டதோ எதுவுமே நமக்கு வராது. நல்லது நமக்கு வந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணமா இருப்போம். ம். தப்பான விஷயங்கள் நம்மள வந்தாலும் நிச்சயமா நம்ம தான் காரணமா இருப்போம். ஸோ இத பகுத்தாய்வு பண்றதுக்கு ஆன்மீகம் மிக மிக முக்கியம். டவுட்டே இல்ல. உங்கள பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம்னா என்ன சார்? ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சில நேரங்கள்ல நம்ம மனச கட்டுப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து நம்ம பிசினஸ நேர்கொண்டு ஒரே பாதையில விரைவாவும், கடுமையான விஷயங்கள எளிமையா கடக்கிறதுக்கும் ஒரு அ வழிகாட்டுதல், ஒரு ஆறுதல், ஒரு ஆதரவு கிடைக்கும் அதுல. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. டாக்டர் அலெக்ஸ் கார்ல் ஒரு அ உளவியல் நிபுணர். அவர் சொல்றாரு, "இன்றைய காலகட்டங்கள்ல இளைஞர்கள் மத்தியில கவலைகள் அதிகமா இருக்கு. கவலைகள் அதிகமா இருந்தா, இளம் வயசுலயே மரணம் வந்துரும்." அப்படின்னு சொல்றாரு. ம். ஒரு உளவியல் நிபுணர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல 10, 11,000 பேர் ரிசர்ச் பண்ணி சொல்றாரு. இளைஞர்கள் மத்தியில கவலைகள் அதிகமா இருக்கு. அப்போ ஓகே. இளம் வயசுலயே அவங்க மரணத்தை தழுவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிறந்த உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல் சொல்றாரு. ஓகே. கவலைகள் ஒரு மனுஷன சீக்கிரம் கொன்னுரும். கொன்றோம் குறிப்பா அப்படிங்கிறாரு. இளம் வயசுல. இளம் வயசுல. எதுக்கு எடுத்தாலும் இப்ப கவல தானே சார். நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கவல, மார்க் ஆமா. கம்மியாயிட்டா கவல, லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா கவல, பொண்ணு என்ன பார்க்கலன்னா கவல, எல்லாத்துக்கும் கவலைப்படுறோமே. அதுக்கு அவனுடைய திட்டமிடுதல் தான். அவனுடைய வழிகாட்டுதல் முக்கியம். அவனுடைய சிந்தனை முக்கியம். அவன் என்ன செய்ய போறான் அடுத்து அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருக்கணும். இத எப்படி சார் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம்? சாதாரணம் தாங்க. படிக்கும் பொழுது படிப்ப மட்டும் பார்க்கணும். விளையாடும் பொழுது விளையாட்ட மட்டும் பார்க்கணும். வேலை தேடும் பொழுது வேலைய மட்டும் தேடணும். அந்த பருவம் வரும்பொழுது எல்லாமே நமக்கு அமையும்னு அவன் நம்பணும். ம். இப்போ 15 வயசுலயே காதல் வந்துச்சுன்னா, அத வந்து சக்சஸ் 12ல கூட வருது சார் இப்பல்லாம். 12லயே வருதுன்றீங்க. நானாவது 15ன்னு பெருந்தன்மையோட சொன்னேன். 12லயே வருது. வருதுன்றீங்க. அப்போ ஆமா. 12ல காதல் வருது அப்படின்னா, அவனுக்கு இந்த படிப்பு, இந்த எதிர்காலம், அந்த சிந்தனை, அவனுக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வேணும்? ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏதாவது தெரியுமா? அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கரெக்ட். மாத பட்ஜெட் என்ன? என்ன தேவை இருக்கு? என்ன வருமானம் வேணும்? எதுவுமே தெரியாத வயசுல அதெல்லாம் வர்றதுனால தான், அவன் மனசு மாறி, பாதை மாறி கஷ்டத்துக்கு போயிர்றான். ம். இவ்வளோதான். ரெட் கிராஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. கிளாரா அப்படின்னு ஒரு லேடி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க வரலாறுல எப்படி சொல்றாங்கன்னா, கிளாரா வந்து எலிசபெத் மாரி அவ்வளோ அழகா இருப்பாங்க. ரெட் கிராஸ் ஆரம்பிச்ச ம். கிளாரா அவங்க. அந்த கிளாரா அப்படின்ற ஒரு பெண்மணி 97 வயசு இருக்கும்போது, அவங்கள பேட்டி எடுக்குறாங்க. அந்த பேட்டியில, "நீங்க எப்பவுமே இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கீங்க. என்ன காரணம்?" அப்படின்றாங்க. "நான் என்னுடைய தோல்விகளையும், என்னுடைய கவலைகளையும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை." அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர், உங்கள மாரி ஒருத்தர் வச்சுக்கோங்க, சொல்றாரு. "அப்ப அந்த தோல்விகளையும், கவலைகளையும் உங்களுடைய திரும்ப ஞாபகப்படுத்த என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்டாங்க. "நான் மறந்து போனதை மறுபடியும் நினைத்துக் கொள்வேன்." அப்படின்னாங்க அவங்க. ஓகே. சிம்பிள். அதான் நான் மறந்துட்டேனே. அ அத நான் மறந்து போயிட்டேன்ல, அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு மறந்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அ இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி தான் அது எல்லாமே. ஓகே. சூப்பர் சார். இந்தியாவுல நெறைய பிசினஸ் டைக்கூன்ஸ் இருக்காங்க. ஆமாங்க. இப்போ திருபாய் அம்பானிய பார்த்து பேட்டி எடுத்தாங்க. "சார் நீங்க ஒரு பெரிய தொழில்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓய்வு எப்படி இருக்கும்னு?" கேட்டாங்க. "அந்த கேப் எப்படி இருக்கும்? ஓய்வு எடுப்பீங்களா?"
உலகத்தை சுற்றி பார்க்க போயிடலாம். சிம்பிளாக சொன்னார். ஒரு தொழிலின் முடிவு, வெற்றியின் முடிவு இன்னொரு தொழிலின் துவக்கத்துக்கான சிந்தனைக்கான நேரம் அப்படின்னாரு அவர். ஓகே. நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு அடுத்த தொழிலை பெஸ்ட்டாக எப்படி போடணும்னு திட்டமிடுவேன்னு சொன்னார். ஓகே. திருபாய் அம்பானி சொன்னார். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய வரலாறுகள். அவங்க அனுபவத்தில் சொன்னது தானே. சாதாரண மனிதராக இருந்தவர் தானே அவர். கரெக்ட். எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனார். அதுக்கு என்ன காரணம்? அவர் எவ்வளோ தோல்விகளை சந்திச்சிருப்பார், எவ்வளோ கிண்டல், எவ்வளோ கேலி, எவ்வளோ அவமானம், எவ்வளோ காத்திருப்பு, எவ்வளோ நிராகரிப்பு, இதெல்லாம் கடந்ததுக்கு பிறகு தான் சோதனையை கடந்தால் தான் சாதனைன்னு ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி அதுதான் வாழ்க்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள வராங்க. 0.3% தான் சக்ஸஸ் ரேட்னு சொல்றாங்க சார். இன்னைக்கு இந்தியால நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் என்டிட்டிஸ் வருது. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. பட் ஒய் 0.3 இஸ் சஸ்டெய்னிங்? மத்தவன்லாம் வரான், வந்த வேகத்துல வெளியில போறான், வேற ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறான், வேலைக்கு போறான். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இங்க ஒரு சஸ்டெய்னபிளா ஒரு வேலைய, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ப கொண்டு போணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு குவாலிட்டிஸ் என்ன வேணும் எனக்கு? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வேறு மாதிரி ஒரு பதில் சொல்ல போகிறேன். ம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வயசு ஒரு ஆண்டர்பிரினராக ஒருத்தர் உருவாகிறார், புதுசாக வர்றார். ம். அடுத்த 100 வருஷத்துக்கு தோல்வியே இல்லாத மிக சிறந்த லாபகரமான ஸ்டாண்டர்டான ஒரு தொழில் இந்தியாவில் இருக்குது. அதை இன்னும் அடுத்த 100 வருஷம் ஆகும் சேச்சுரேஷனுக்கு. 100 வருஷம் ஆகணும் கூட ஆகுமான்னு தெரியாது. ம். 100 வருஷம் 150 வருஷம் ஆகும். இந்த செய்தியை இப்போ நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக் மயமாக மாறிடுச்சு. நம்ம இந்திய தேசத்தில் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்ட் மொபைல் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு மொபைல் நம்மக்கிட்ட ஏன் இல்லை? ஏன் மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு மொபைல் இல்லை. கரெக்ட். நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே அந்நிய நாட்டிலேருந்து வேற ஒரு தேசத்திலேருந்து உருவாக்கப்பட்ட மொபைல் கரெக்ட். வச்சுருக்கோம். ஆனால் சந்தை மார்க்கெட் பண்ணுறது இங்கே தான், இந்தியாவில். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 144 கோடி மக்களில் 65% மேற்பட்டோர் இளைஞர்கள். ஏறத்தாழ 82 கோடி பேர் இளைஞர்கள். இந்த 82 கோடி பேரும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அதிகமாக வேர்ல்டு லெவல் நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கரெக்ட். அப்போ இதுக்கு செமிகண்டக்டர் வேணும். எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கும் செமிகண்டக்டர், அதுக்கு மதர் போர்டு வேணும். அதுக்குள்ள அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை, அந்த மதர் போர்டு வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஜஸ்ட் 7% தான் இருக்குது. அதை 30%க்கு டார்கெட் வச்சுருக்காங்க பல வருஷமாக. அது மேபி ஒரு 10% ஆகலாம் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும். மீதி 90%க்கு 100 வருஷம் கடந்து டிமாண்ட் இருக்கும். ஏன்னா அதே போல் மனிதனுடைய சமுதாயம் பெருகிட்டே இருக்குது, பயன்பாடு அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. மொபைல், லேப்டாப், ஐபேடு, எல்லாம் டிவி ஆகட்டும், எல்லா மதர் போர்ட்லேயும் செமிகண்டக்டர் வேணும். ஒரு ப்ளக் பாயிண்டில் கூட வச்சுருக்கான் செமிகண்டக்டர். ஒரு ஃபேனில் வச்சுருக்கான், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறான். நம்ம வச்சுருக்க ரிமோட்டில் இருக்குது செமிகண்டக்டர். ஸோ நம்ம அந்த செமிகண்டக்டரை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். செமிகண்டக்டருக்காக மட்டுமே கடந்த இந்த வருஷம் பட்ஜெட்டில் நமது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க மானியமாக மட்டுமே. செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு லேபரில் மானியம், இபியில் மானியம், லோனில் மானியம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேயே மானியம். அதுக்கு உண்டான பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை மதர் போர்டை இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்க. எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரை அடுத்த 100 வருஷத்துக்கு உத்தரவாதமாக வச்சுக்கோங்க. அப்போ உத்தரவாதம் இருக்கக்கூடிய இந்த தொழிலை ஏன் செய்யக்கூடாது? சிம்பிள். பிஇ கிராஜுவேட்ஸ் அதிகமாக இருக்காங்க நம்ம தேசத்தில். கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க தான் இதை செய்ய முடியும். ஒரு 4 பேர், 5 பேர், 10 பேர் சேர்ந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாக்கலாமே. ஒருத்தர் முன்னெடுத்து வந்துட்டா 10 பேர் சேர்ந்துருவாங்க. என்ன காரணம்? செமிகண்டக்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும், எம்ஓஇ போட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒப்பந்தம் போடுறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ். பட் மேனுஃபேக்சரிங் ரெக்வயர்ஸ் a huge capital. இல்லை, எனக்கு நான் எங்கே போவேன் அந்த கேபிட்டல்? அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொத்து இருந்தாலும் இல்லாட்டியும் பேங்க்கில் லோன் கொடுக்க சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர், மரியாதைக்குரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்கிறாங்க, ராஜ்யசபாவிலேயே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க?
செமிகண்டக்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்க எங்ககிட்ட. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்கிறாங்க. ம். நிதி உதவி உள்பட, மானியம் உள்பட, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உள்பட ப்ரையாரிட்டி பேசிஸில் பண்ணுறோம். நம்ம தேசத்தின் மிகப்பெரிய வீக்னஸ் செமிகண்டக்டர் கம்மியாக இருக்குது. 7% தான் இருக்குது. 93% வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ எத்தனை லட்சம் கோடி பிஸ்னஸ் நம்ம இழந்து வச்சுருக்கோம். வெளியில போயிட்டு இருக்கு. செமிகண்டக்டர் மிகப்பெரிய ஒரு தொழில். செமிகண்டக்டர் மாதிரி லித்தியம் பேட்டரி இல்லாததும் ஒரு காரணம். கரெக்ட். இப்போ இவி பஸ்ஸு, ம். இவி 3 வீலர், 4 வீலர், 2 வீலர், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல், லேப்டாப், ஆல் எலக்ட்ரானிக் சிஸ்டம். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவரை சேமித்து வைக்கணும். விண்மில்லேருந்து வரக்கூடிய பவரை சேமித்து வைக்கணும். லித்தியம் பேட்டரி தான் சிறந்தது. லித்தியம் பேட்டரி என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும் பவரை, டென்ஸாக சேவ் பண்ணி வைக்கும், லாங் லாஸ்டிங் ரொம்ப நேரத்துக்கு சேமித்து வைக்கும். ம். அப்போ இந்த குவாலிட்டி லித்தியமில் இருக்குது. வேர்ல்டுலேயே லித்தியம் அதிகமாக உள்ளது ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியா. அவனை விட்டுருங்க, அவங்களுக்கு பயன்பாடு வேறு. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் மட்டும் 60% ஆஃப் தி லித்தியம் ரா மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ம். லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி எங்கெங்கே இருக்குது? அர்ஜென்டினா, சிலி, பெரு, பொலிவியா. ம். இந்த 4 கண்ட்ரியிலேருந்து சைனாவுக்கு யூஎஸ்க்கு தான் அதிகமாக போகுது. இந்தியாவில் 14 மிகப்பெரிய கண்ட்ரிஸ் தான் ஒரு 99 வருஷம் அந்த கண்ட்ரியில் மைன்ஸில் ஒப்பந்தம் பண்ணி அங்கேருந்து லித்தியத்தை இம்போர்ட் பண்ணி ம். லித்தியத்தை வெவ்வேறு கண்ட்ரிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன் சார் இந்த சிண்டிகேட்டை இந்தியாவால பிரேக் பண்ண முடியல? இல்லை, பிரேக் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா வர்ற மார்ச்லேருந்து நான் என்னுடைய ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட போகிறேன். ஓகே. அப்போ சிண்டிகேட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? சூப்பர். ஆனால் எவரி இயர் ரினிவல் பண்ணிக்கங்க. ரொம்ப வருஷம் ஒரே டைமில் போட இது வேணாம். எந்த கண்ட்ரியோட சார்? சிலி அண்ட் அர்ஜென்டினா. ஓகே. ஃபஸ்ட்டாக சிலிக்கு போகிறோம் மார்ச்சில். ஓகே. மார்ச்சில் போய் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். எம்ஓஇலாம் வந்துருச்சு. ம். நெகோசியேஷன், சின்ன சின்ன நெகோசியேஷன் த்ரூ அம்பாசிடர். ம். பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு சிலி Yeah. அம்பாசிடர். சிலி அம்பாசிடர் வந்து நம்ம கம்பெனிக்கு சக்தி எக்ஸிம் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஆமாம். எக்ஸிம். எக்ஸிம் பிரைவேட் லிமிடெட், அதுவும் புதுசாக உருவாக்குற கம்பெனி ரீசெண்டாக. அந்த கம்பெனிக்கு தான் இப்போ இம்போர்ட் பண்ணுவோம் லித்தியம். ஓகே. இம்போர்ட் சைன் பண்ணிட்டா வாங்கிக்கிறதுக்கு டாப் லெவல் பேட்டரி மேனுஃபேக்சர் ரெடியாக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ரெடியா இருக்காங்க. ரெடியாக இருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் பேசிக்கலாம், நம்ம அமைதியாக விட்டுட்டோம். ம். ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் செய்கிறேன், நான் இம்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இம்போர்ட் பண்ணி கொடுங்கன்னா நானே 2-3 கன்சைன்மெண்ட், இப்போ 10 பேர் வேணும்னா 10 குவான்டிட்டி, ஒரு கன்சைன்மெண்ட்டை 10 ஆக்கிடுவேன். ம். அப்போ இம்போர்ட் பண்ணுறேன், 10 பேருக்கு கொடுக்குறேன். பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லைன்னா மேனுஃபேக்சர் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ லித்தியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சுரங்கத்திலேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறது. correct. லித்தியம் தாது பொருள். ஒரு தாது பொருள். நம்ம சாப்பாட்டுக்கு உடம்புல தேவையான சத்துக்கள் ஒன்று லித்தியம். ம். அதையும் பிரிக்கிறாங்க. லித்தியம் எடுக்கிறாங்க, காப்பர் எடுக்கிறாங்க, அதோடு சேர்த்து அயன் வருது, போரான் அயன் வருது. இருக்குது, இதெல்லாமே எடுக்கிறாங்க, கோல்டு உட்பட. அப்போ அந்த லித்தியம் மட்டும் செக்ரிகேட் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. ம். அப்போது லித்தியம் பயன்பாடு பாருங்கள், இப்போ எல்லாமே ஈவியாக மாறுங்கன்னு சொல்கிறீங்க. Correct. ஈவியாக மாற்றினீங்கன்னா பேட்டரிஸ்க்கு தேவை. 100 வருஷம் கடந்து டிமாண்ட் இருக்குது. ம். எதுக்கு டிமாண்டு? போட்டியாக இருக்கிறதுக்கு போய் போட்டி போட்டுட்ருக்கீங்க. கரெக்ட். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லாம் போட்டி போடுறதை விட அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். 1 லட்சம் பேர், 1 கோடி பேர் பிஸ்னஸ் பண்ணலாம். 1 கோடி பேர் வந்தால் கூட 100 வருஷம் ஆகும். இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஓகே. போதும், இதுக்கு மேலே காம்படிஷனில் மோத முடியாதுன்னு சொல்லலாம். சூப்பர் சார். இப்போ தமிழ்நாட்டில் யாராவது லித்தியம் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? வேதாந்தா குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. வேதாந்தா. ஓகேங்க. வேதாந்தா வேதாந்தா தவிர வேற யார் பண்றாங்க? வேதாந்தா கிட்ட வாங்கி மற்றவங்களாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்றாங்க. இந்துஸ்தான் பண்ணுறாங்க, ம். அம்பானி அதானி பண்ணுறாங்க. ம். ஸோ இந்த மாதிரி 14 மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், ஒரு ஓகே. நாங்கள் லட்சம் கோடின்னு கணக்கு சொல்கிற அத்தனை பேரும் பண்ணுறாங்க. லட்சம் கோடி மார்க்கெட்டுக்குள்ள நீங்க சக்தி எக்ஸிம் இப்போ போயிருக்கு. என்ன காரணம்னா, நான் எக்ஸ்டர்னல் லவர்ஸ் மூலமாக நான் வச்சுருக்கக்கூடிய ரெப்புடேஷன், சிலி அம்பாசடருக்கு மேலே நான் வச்சுருக்க ரெப்புடேஷன் தான். இந்த ரேப்போ பார்க்குறாங்க. அருமையான மனிதன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சிண்டிகேட்டை மீறி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஓ. அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் அவருக்கு கொடுங்க அப்படின்றாரு. ஓகே. இந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அப்போ முயற்சி பண்ணுனா கிடைக்கும்ன்றதுக்கு நானே உதாரணம். ஓகே. இப்போ வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? Correct. முயற்சி பண்ணாதானே சொல்ல முடியும். விவேகானந்தர் சொன்னது தான், உன் முயற்சியில் குறைபாடை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலன்னு சொல்லாத. கரெக்ட். உன் முயற்சியில் என்ன குறை இருக்குன்னு பார்த்து அந்த குறையை சரி பண்ணி மீண்டும் முயற்சி செய், வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாரு. சூப்பர். அதைத்தான் நான் சொல்கிறேன், செய்யுங்கன்னு. சூப்பர் சார். பிஸ்னஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு சிண்டிகேட்டை மீறி உங்களுக்கு லித்தியம் தரேங்கிறாங்க. ஐ மீன்
லித்தியம் தரேன்னு எஸ். சொல்றாங்க. எக்கச்சக்கமான வாய்ப்புகள். இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எவ்வளோ முக்கியம்? ஆர் ஒரு கம்யூனிகேஷன், கான்டாக்ட்ங்கிறது எவ்வளோ முக்கியம்? அத எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது புரிதல் தாங்க. ஓகே. நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, அங்க பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ரென்த்தா நடந்துட்டுருக்கும். சூப்பர். இவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல புரிதல் வரும்பொழுது, நீங்க அ சைனிங் அத்தாரிட்டியா இருக்கலாம், நான் சைனிங் அத்தாரிட்டியா இருக்கலாம். நான் மட்டுமே தனியா இம்போர்ட் பண்றாரு பாருங்க, அவர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். என்ன ரேட்டு, இவ்வளோ ம். ப்ராஃபிட்டுன்னு. அதெல்லாம் சரியா இருக்கும். சரியா பேசுவாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு உண்டான பங்கு கிடைக்கும். இதெல்லாம் அல்டிமேட்டா நம்ம ஷேர் கரெக்ட்டா கிடைக்குமா? ம். வரக்கூடிய ப்ராஃபிட்ல நமக்கு தேவையான ப்ராஃபிட் கரெக்ட்டா வருமா? அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. ம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். கரெக்ட். அது இருந்தா தான் பிசினஸ் சக்சஸ் ஆகும். கரெக்ட். புரிதல் தான் இல்ல. நான் சொல்லும்போது எல்லாத்துலயும் சொல்லுவேன். புரிதல் எங்க ஜாஸ்தியா இருக்கோ, ம். அங்க வெற்றியின் சதவீதம் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். சூப்பர் சார். இன்னொன்னு, நீங்க சமீபத்தில நடத்தின ஒரு ஈவென்ட். அதுக்கு நானும் வந்திருந்தேன். என்ன இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. மேடம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஈவென்ட்ல நான் பார்த்து வியந்த ஓகே இப்படி கூட பண்ண முடியுமா? அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயம், கிட்டத்தட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய அம்பாசடர்ஸ், சில ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் வந்திருந்தாங்க, ஐபிஎஸ் இருந்திருக்கலாம். ஆனா கூட அம்பாசடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ கொண்டு வந்து ஒரே இடத்துல, அது அத்தன நாட்டோட அம்பாசடர்ஸ உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இமாலய திங்ஸ் ஆக்சுவலி. இட்ஸ் அன் இமாலயன் திங். ஒரு மாபெரும் விஷயம். அத எப்படி நீங்க செஞ்சீங்க? அ நிகழ்ச்சி ஒரு அவ்வளோ அழகா போச்சு. ஒரு டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஒரு உரை. இதெல்லாம் எப்படி முடிஞ்சது உங்களால? இது எப்படி இமேஜின் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? இத்தன பேர கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும்னு எப்படி நெனச்சீங்க நீங்க முதல்ல? ஆமா. இப்போ ஒவ்வொரு அம்பாசடரையும் நாங்களே மெயில் அனுப்பிச்சு, அப்பாயின்ட்மென்ட் கேட்டு, கம்பெனியுடைய ப்ரொஃபைல், நம்முடைய சேம்பர் பத்தின ப்ரொஃபைல், என்னுடைய ப்ரொஃபைல், நான் என்ன விஷயமா பேச வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள ஆந்த்ரப்ரனர் பல்வேறு துறை சார்ந்த பிசினஸ் பீப்பிள பத்தின ப்ரொஃபைலோட அவங்கள சந்திச்சு, உங்க நாட்டுல இருக்கக்கூடிய பொருளாதாரத்த ஜிடிபிய இன்கிரீஸ் பண்றதுக்காகவும், அதே சமயத்தில எங்களுடைய நாடு இந்தியாவினுடைய ஜிடிபிய இன்கிரீஸ் பண்றதுக்காகவும் உண்டான ஒரு முயற்சி. அப்போ உங்க தேசத்துக்கு சேர்த்து தான் ஜிடிபி இன்கிரீஸ் பண்றோம். எங்களுக்கு ஏன் நீங்க வாய்ப்பு தரக்கூடாது? டபுள் பெனிஃபிட். ஆமா. அப்படின்னு சொன்னோனே அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க எங்க ஜிடிபி, உங்க ஜிடிபின்னு பேசாம 2 பேர் ஜிடிபிக்கு பிரையாரிட்டி குடுத்தீங்க. நான் வர்றோம்னு டெல்லியிலேருந்து எல்லாரும் இங்க சென்னைக்கு வந்து நிகழ்ச்சி சிறப்பா நடத்தி குடுத்தாங்க. இன்னைக்குமே நம்மளோட தொடர்புல இருக்காங்க. ம். உங்களுக்கு என்ன வேணும்? ஆந்திரப்ரனர் இருக்காங்க. இந்த நான் தான் சொல்றேன் பாருங்க. எல்லா அம்பாசடர்ட்டயும் நான் கேட்டு, என்ன டிமாண்ட் இருக்கு உங்க கண்ட்ரில? உங்க கண்ட்ரில அங்கேருந்து என்ன இறக்குமதி பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ம். இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி எங்களுக்கு பண்றதுக்கு உங்க நாட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு பொருள்? அப்படின்னு கேட்டு, அத வெப்சைட்ல ஓப்பனா போட்டுவிட போறோம். யார் வேணா பார்த்துக்கங்க. ஓகே. உங்களுக்கு வேணுமா நான் உங்களுக்கு அம்பாசடர்ட்ட பேசி, பேசு. நான் உங்களுக்கு இந்த பிசினஸ் டை அப் பண்ணி குடுக்குறேன். எம்ஓயு போட்டு தரேன். Zoom கால்லேயே பேசிக்கலாம். இந்த மாதிரியான உழைப்பு, இதுக்காக யார்கிட்டயும் பிரதிபலன் எதிர்பார்க்காம, ம். அவ்வளவுமே என்னுடைய பாக்கெட்ல இருந்து தான் செலவு பண்றேன். ஓகே. அந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமே ரூ. 70,00,000 செலவு பண்ணேன் நான். ஓ! சூப்பர். ஏ டூ இசட் எல்லாமே சேர்த்து. இது எல்லாத்துக்குமே ரூ. 1 வாங்காம நம்ம தான் எல்லாமே செலவு பண்றோம். ம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எனக்கு உள்நோக்கம் இருக்கு. இந்த ரூ. 70,00,000 நீங்க முதலீடா பார்க்குறீங்களா? செலவா பார்க்குறீங்களா சார்? முதலீட தாண்டி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு. முதலீடுனா என்ன ஆகும்னா, இந்த ரூ. 70,00,000 எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நெனச்சா அது முதலீடு. கரெக்ட். அது அப்படி இல்ல. அது என்னுடைய டெபாசிட் அங்கேயே தான் இருக்கும். டெபாசிட். ஓகே. அது ஐ என்னுடைய லவ் திஸ் டெபாசிட். டெர்ம் டெபாசிட். ஆமா. இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்றது இல்ல. கரெக்ட். எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்றது இல்ல. கரெக்ட். என்னுடைய டெபாசிட். அந்த டெபாசிட்ட எப்ப வேணா நான் எடுத்துக்கலாம். அது அங்கேயே தான் இருக்கும். எனக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டே இருக்கும். என்னுடைய லாபத்த எனக்கு அந்த குடுத்துட்டே மரியாதை தான் டெபாசிட் நான் இருக்கும். கன்சிடர் பண்ணிக்கலாமா? எக்ஸாக்ட்டா. அப்போ அவங்க சொல்றாங்க. இப்ப வெனிசுலா அம்பாசடர் பேசும்போது ஆந்த்ரப்ரனர் இருக்காங்களா? கூட்டிட்டு வாங்க. இங்கேயே நான் வச்சு பேசுறேன். என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. சூப்பர். அர்ஜென்டினாவிலருந்து எனக்கு மெயில் வருது. எங்க கண்ட்ரிலருந்து லித்தியம் எடுத்துட்டு போங்கன்னு. ம். சிலில ஆல்மோஸ்ட் எம்ஓயு அனுப்பிட்டாங்க. ம். சைன் பண்ண போறோம். மார்ச் எண்டுல. சூப்பர் சார். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய என்னோட நிறுத்தாம, நான் குறைஞ்சது ஒரு பல்லாயிரம் பேருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே. அப்படின்னு முயற்சி பண்ணி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரசிடென்ட்டா இருந்தேன் நானு. ஆமா. இந்தோ லாட்டின் அமெரிக்கன் சேம்பர் ஆஃப். ஆமா. இப்ப சவுத் இந்தியாவுக்கே பிரசிடென்ட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா. என்னுடைய முயற்சி, என்னுடைய ஆர்வம், நான் அதற்கு ஆந்த்ரப்ரனருக்கு குடுக்குற அந்த முக்கியத்துவம், உத்வேகம். உத்வேகம். இப்ப நான் மெயில் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி டெர்ம்ஸ்லாம் நீங்க சர்வீஸா குடுங்க. அப்படின்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் குடுக்கறதுக்காக இப்ப மெயில் போட போறோம். இன்னைக்கு தான் அனுப்ப போறோம். ம். அப்போ சூப்பர். இது எல்லாமே ஆந்த்ரப்ரனர நம்ம வளர்க்கறதுக்கு ஆக்சுவலா ஜிடிபிக்கு என்னுடைய பங்கு இந்த தேசத்துக்கு நிச்சயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அருமை சார். எனக்கு ஏதோ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு திரும்ப வர மாரி தோணுது. ஓ! வெரி நைஸ் சார்.
இப்ப நீங்க இந்த ஆன்டர்பிரினர்ஸ், அரசு அதிகாரிகள் இதெல்லாம் சார்ந்து பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது இப்போ. உங்களுக்கும் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கோ, இல்ல அரசியல் சார்ந்த தலைவர்களுக்கோ நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருக்கா? எனிதிங் ஸ்பெஷல் மொமெண்ட் இத மறக்கவே முடியாதுடா. இத நான் எதிர்பார்க்கல. பட் இது வந்துருச்சு அப்படிங்கிற மாரி. அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே. அரசு அதிகாரிகளோட இப்ப வருவோம். நெறைய அரசியல்வாதி விட்டுருவோம். நெறைய இருக்கு. அரசு அதிகாரிகள். நெறைய இருக்கு. அதுல ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். எம்எஸ்எம்இ னுடைய தமிழ்நாடு டைரக்டரா இருந்தாரு. ஓகே. மிஸ்டர் ஜவஹர்னு. 2003, 2004, ஐஏஎஸ் ஆஃபீசர். 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட் அது. தமிழ்நாடு ஸ்டேட் டைரக்டரா இருந்தார். இப்போ அவரு சிஓ ஆஃப் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு ஓகே. நம்ம வந்திருந்தாரு நம்ம ப்ரோகிராம். தெரியும். நான் பேசினேன். சாரிங்க ஆமா. பேசினேன். அவரு அப்போ பார்த்தீங்கன்னா, அவர பார்த்து ரூ. 10,00,000 சப்சிடி லோனுக்கு அப்ளை பண்ணதுக்காக வந்தேன். 2003ல. அவர பார்க்கறதுக்கே ஒரு நாள் பூரா என்ன நிக்க வச்சிருந்தாங்க. 2003ல ஓகே. அந்த அதிகாரியோட நான் வெளிய இருக்க ஆஃபீஸோட சண்ட போட்டு அவர போய் பேசினேன். 40 நிமிஷம் அவரோட பேசுனேங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விடாம என்ன அவர் சந்திச்சு பேசினாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் என்னுடைய திட்டம், என்னுடைய கொள்கை, நான் எதுக்கு அவர பார்க்க வந்தேங்கிறதுக்காக மீட் பண்ணேன் நானு. சொன்னேன் நானு. இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு கூட பிறந்த தம்பி மாரி தான் பார்க்கிறாரு. சூப்பர், சூப்பர். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும், என்ன டவுட் கேட்டாலும், என்ன மெயில் அனுப்பிச்சாலும், உடனே இம்மீடியட்டா எனக்கு ரிப்ளை பண்ணுவாரு. சூப்பர். நான் என்ன கேட்டாலும் செய்வாரு. இப்போ எம்எஸ்எம்இல ஒரு 100 பேர் சப்சிடி லோன் அப்ளை பண்றாங்கன்னு, அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா உடனே அவர கூப்பிட்டு சொல்லி, அத கிளியர் பண்ணி குடுங்க அவங்களுக்கு. ஆன் ம். மெரிட்ல எல்லாம் பண்ணி குடுங்க. மெரிட்ல தான் எல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இப்படி அந்த விவாதம் இருக்கு பாருங்க. அது இன்னைக்கு அவரு ஆந்திராக்காரர், நான் தமிழ்நாடு. அவருக்கு எனக்கும் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பிணைப்பு. அப்படி ஒரு நெருக்கத்த உண்டு பண்ணுச்சு அந்த விவாதம். அன்னைக்கு நீங்க காத்திருந்து வெயிட் பண்ணி பார்த்த ஒரு நபர், இன்னைக்கு நீங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகள்லயும் முதல் வரிசையில உட்கார்றாரு வந்து. உட்கார்ந்து என் கூட. சோ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். எனக்கு இங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு மேபி ஒரு பிசினஸ் டீலாவே ஒண்ணு இருக்கு இப்போ. ஆ உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து இந்த குழந்தைகளுக்கான பாராளுமன்றம் பண்ண ஆரம்பிச்சோம். யூத் பார்லிமென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட். எங்களோட அடுத்த எம்ஓயு இன்டர்நேஷனல் எம்ஓயு. இப்ப நான் 35 நாடுகள் இருக்கோம் நீங்க சார். அடுத்து நீங்க கேட்கலாலும் இத நான் பேசுறதா இருந்தா நீங்க பேசிட்டீங்க. ஓகே. சரிங்க சார். இப்ப நீங்க ஆரம்பிங்க அப்போ. நான் என்னுடைய அஜெண்டாவுல இப்ப அனுப்பக்கூடிய மெயில்ல அது ஒரு பாயிண்ட்டா வச்சிருக்கேன். தேங்க் யூ சோ மச். ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் கண்டிப்பா வேணும். இப்ப எனக்கு வந்து 50 கண்ட்ரில ஒரு 23, 25 கண்ட்ரில உடனே நமக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. சூப்பர். அதுக்கு உங்கள மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த முயற்சி எடுத்திருக்கோம். அருமை, இப்போ அருமை. நீங்க இவ்வளோ தூரம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நட்புல இருக்கோம். நீங்க கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ குடுக்கணும். அப்போ ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம்க்கு முயற்சி பண்ணலாம். சூப்பர், நம்ம சூப்பர். நேரடியா அத அவங்க மெயில் அனுப்பிச்சுட்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா, உங்கள டீட்டெயில்ஸ் வாங்கி லிங்க் பண்ணி விடலாம். ஓகே. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, மத்த நான் புஷ் பண்ணிட்டே இருப்பேன் கூட. சூப்பர் சார். சூப்பர். 1 to 1 அம்பாசடர்ட்ட உட்கார்ந்து பேசணும். அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்கேன் நான். தேங்க் யூ சோ மச் சார். அர்ஜென்டினா, சிலி, பெரு, பொலிவியா, உருகுவே அவர்தான் உருகுவே. ஹெட். ஓகே. எஸ். வெனிசுலா அண்டு ஜமைக்கா, கவுதமாலா அப்படி ஒரு 23, 25 கண்ட்ரி மைண்ட்ல வச்சிருக்கேன். சூப்பர், முடிச்சு தான் சூப்பர், சூப்பர். பண்ணணும். எல் சல்வடார் இப்படி. இதுக்கு முன்னாடி நமக்கு லத்தீன் அமெரிக்காவுல பெரு, சிலி இந்த 2 நாடுகள்லயும் இதே நிகழ்ச்சிகள, இந்த லீடர்ஷிப் புரோகிராம்ஸ பண்ண அனுபவங்கள் இப்ப நமக்கு இருக்கு. வலுவா இருக்கு. அதேபோல இப்ப நாங்க பெருவோட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி அவங்க. ஓகே. ஸோ தேர் ஆர் ஃபண்டிங் ஏஜென்சி. தேர் கெட்டிங் ஃபண்டிங் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரீஸ் அஸ் வெல். ஓகே. அவங்களோட எம்ஓயு சைன் பண்ண போறோம் சார். வர்ற ஜூன்ல. வாழ்த்துக்கள், தேங்க் யூ வாழ்த்துக்கள். சோ மச் சார். ஸோ இது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். நிச்சயம். நான் தான் உங்கள 25 லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு உள்ள போய் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் கம்பல்சரி ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் பண்ண போறேன். சூப்பர். நீங்க தான் பண்ண போறீங்க. உங்களோட நான் நிக்க போறேன். அது ஒரு தேங்க் யூ. டவுட்டே கிடையாது. தேங்க் யூ சோ மச் இது சார். என்னுடைய அனௌன்ஸ்மென்ட்டா இருந்தது. சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு. ஓ. நீங்க கேட்டீங்க. மேபி இந்த அக்கேஷன்ல நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணது வெரி ஹாப்பி. எழுதி வச்சிருக்கோம். நேத்து தான் உட்கார்ந்து எழுதணும் வச்சுட்டு. அதுல சோ ஹாப்பி எழுதிருக்கேன். சார். சோ ஹாப்பி. இப்ப நாங்க அடுத்து வந்து யூரோப் மார்க்கெட்குள்ள பெரிய அளவுல உள்ள போறோம் சார். நமக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, யூரோப்ல வந்து தேர் சம்திங் கால்ட் எராஸ்மஸ் கிராண்ட்ஸ். யூரோப் டெவலப்மென்ட்க்காக யூரோப்பியன் கவர்ன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிராண்ட். ஓகே. இதுல யூரோப்பியன் சில்ட்ரனை வந்து நாங்க இன்வால்வ் பண்ணலாம்னு பெரிய அளவுல பேசும்போது, யூரோப்ல நெறைய நாடுகள்ல பார்க்கும்போது, நியர்லி 80% ஆஃப் சில்ட்ரன் ஆர் அண்டர் டிப்ரஷன். நீங்க கவலையில் இருக்கக்கூடாத இளைஞர்கள்னு சொன்னதுனால சொல்றேன். குழந்தைகள் நியர்லி 80% ஆர் அண்டர் டிப்ரஷன். பிகாஸ் அங்க ஒரு மொபைல் கட்டுப்பாடு கிடையாது. மொபைல் யூஸ் பண்றதுக்கோ, இல்ல மற்ற போதைப் பொருட்களுக்கோ கலாச்சாரத்துல ஒரு கட்டுப்பாடு கிடையாதுங்கிறதுனால, 80% அதிகப்பட்ட மக்கள்
குழந்தைகள் டிப்ரஷன்ல இருக்காங்க. காரணம் ஒண்ணு எக்ஸசிவ் போதைப் பொருளா இருக்கலாம். இல்ல செக்ஸ் அடிக்ஷனா இருக்கலாம். பார்ன் அடிக்ஷனா இருக்கலாம். இல்ல தே அசிமுலேட் தே ட்ரை டூ டூ பிசிக்கல் இன்டிமசி வித் சம் பீப்பிள். இட் எண்டட் அப் இன் ஃபெயிலியர். அவன் குழந்தைங்கிறதுனாலயோ, இல்ல பிகாஸ் ஆஃப் லாஸ்ங்கிறதுனாலயோ, இது ஒரு பெரிய டிப்ரஷனுக்கு உண்டாக்குது அவன. கரெக்ட். இந்த விஷயங்களுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் டைவர்ஷன் வேணும் அவனுக்கு. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ உள்ள சைன் பண்றோம் சார். ஆஸ்ட்ரியா, ஜெர்மனில இப்போ முறையா ஜெர்மனியோட எஜுகேஷன் மினிஸ்டரோட பேசினோம். ஷி வாஸ் வெரி கோஆப்பரேட்டிவ். இப்ப நம்ம முறையா ஒரு 2 எக்மோ சைன் பண்ண போறோம். இந்த நெதர்லாந்து, ஃபின்லாந்து இந்த மாரியான நாடுகளுக்குள்ள இப்ப நம்ம பிரசன்டேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கோம். தேர்ஸ் சம்திங் கால்ட் டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் நெட்வொர்க்ன்னு சொல்றோம் சார். ஒரு தனித்துவமான கல்வி முறைய கொண்ட ஒரு குழு. ஒரு 120 நாடுகள் அதுக்குள்ள இருக்காங்க. இந்த நாடுகளுக்கு பிசினஸ் பத்தி சொல்லி தரணும். இது என்னோட ரெக்வெஸ்ட் அடுத்தவங்களுக்கு. வாவ்! இப்ப 120 நாடுகள் அதுல இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூல் ஓனர்ஸ், காலேஜ் ஓனர்ஸ் எல்லாமே கல்வியில ஒரு புதிய மாற்றத்த உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். தேர்ஸ் சம்திங் கால்ட் AERO ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் ரெவல்யூஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. இதுல ஒரு 120 நாடுகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இயற்கை சார்ந்த படிப்பு எனக்கு வேணும். அவங்களோட ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்கும். அதுல ஒரு பில்டிங் இருக்கும். நீங்க போயிட்டு நிலத்துல விளையாடலாம், ஓடலாம், ஆடலாம், விவசாயம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வயலின் வாசிக்கலாம். உனக்கு புடிச்சத நீ படிக்கலாம். புடிச்சத பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் ஷேர் பண்ணணும் அத. ம். இந்த 2 மணி நேரம் ஷேரிங் தான் உன்னுடைய கற்றல். அவன் ஒண்ணு படிச்சிருப்பான். நீங்க ஒண்ணு விவசாயம் பத்தி சொல்லியிருப்பீங்க. நான் ஒண்ணு அரசியல் பத்தி சொல்லியிருப்பேன். அந்த 2 மணி நேரம் ஷேர் பண்றது தான் நம்மளுடைய பகிர்தல் தான் கல்வி. ஓகே. அப்படிதான் இருக்கணுமே தவிர, எல்லாரும் புக்கு பின்னாடி ஓடக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறத கல்வி முறையா ஒரு 120 நாடுகள்லயும் பண்றாங்க. இந்த வருஷம் அது தாய்வான்ல ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸா வைக்கிறாங்க. ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாவே எல்லா கான்ஃபரன்ஸ்க்கும் போயிட்டுருக்கேன். ஃபின்லாந்துல அட்டெண்ட் பண்ணேன். இங்க இந்தியால நடந்தது, நேபாள்ல நடந்தது, ஒரு முறை மெக்சிகோல நடந்தது. ஸோ இந்த மாரி நெறைய நாடுகள் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் மெக்சிகோல ஒரு கப்பிள் தே ஆர் சிவியர்லி ப்ரமோட்டிங் திஸ் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன். ஸோ நம்ம அங்க பார்ட்னர்ஷிப்ல நெறைய ஸ்கூல்ஸ்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப ஆன்லைன்ல நெறைய செஷன்ஸ் குடுத்துட்டுருக்கோம் சார். இவங்களோடு இயற்கையோடு இணைந்த கல்விய எப்படி குடுக்கணும்? வாவ்! வேளாண்மையை உள்ளடக்கிய ஒரு கல்வி எப்படி குடுக்கணும்? அக்ரிகல்ச்சர் இஸ் எஜுகேஷன்னு சொல்றாங்க. எஸ். ஸோ தே சி லைக் மண்ணுல எது போட்டாலும் உரமாகுது, விதை போட்டா மரமாகுது. இது ரொம்ப நம்ம என்னைக்கோ இதெல்லாம் பேசிட்டோம். இது இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் அந்த பிலாசபிய கண்டுபிடிச்சு வெளியில வராங்க இன்னைக்கு. இந்த இடத்துல உங்களுடைய பங்களிப்பு பெரிய அளவுல இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு சார் நிச்சயமா, இன்னைக்கு. நிச்சயமா. இவங்கள எஜுகேட் பண்றதுல சக்தி குரூப்ஸ் பெரிய அளவுல பங்கு வகிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. 100% கேரண்டியா உங்களுடைய பண்ணலாம். அனுபவமும், உங்களுடைய வெற்றியும் அவங்களுக்கு போய் சேரணும். நிச்சயமா பண்ணலாம். ஷூர் சார். தேங்க் யூ சோ மச். இல்ல கிட்டத்தட்ட எல்லா விதமான துறையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. சூப்பர் சார். ஒரு கிராமத்துல ஆரம்பிச்சு, உலகளாவிய அளவுல. அதனால குழந்தைகளுக்கு அவேர்னஸ் குடுக்குறது நம்முடைய கடமை. நம்ம குழந்தையா இருந்தாலும், மத்தவங்க குழந்தையா இருந்தாலும், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் தான் எல்லாருமே. கண்டிப்பா. அவங்களுக்கு நம்ம ஒரு உத்வேகம் குடுக்கிறதும், சரியான வழிகாட்டுதல் குடுக்கிறதும் மிக, மிக அவசியம். அருமை சார். சார் நம்ம குழந்தைங்க வர ஏப்ரல் 27 ஐநா சபையில பேசப் போறாங்க. நீங்க நம்ம அன்னைக்கு மேடையில அனௌன்ஸ் பண்ண மாதிரி. இது எல்லாருமே விவசாய குடும்பம் சொல்லலாம். விவசாய கூலிகளோட குடும்பம். விவசாய குடும்பம் கிடையாது. விவசாய கூலிகளோட குடும்பம் ஒரு 3 பேரு. என்னோட தொடர்பு உள்ளவங்கப்பா அவங்கலாம். கண்டிப்பா. நானும் அப்படிதான் சார். அம்மா ஊர்ல பூ பறிக்கிறது, களை எடுக்கிறது அந்த மாரி இருந்து ஆமா. வந்தவங்க தானே. ஸோ விவசாய கூலிகளோட குடும்பம். சிலர் ஆட்டோ ஓட்டுற தொழிலாளர்கள், ஸ்லம்ல இருக்கவங்க. இந்த குழந்தைகள் இன்னைக்கு ஐநா சபைக்கு போறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள். நான் ஒரு நாள் கூட்டு வரேன் எல்லா குழந்தைங்களையும். ஒரு நிச்சயம். 6 பேர் இருக்காங்க. எல்லா நிச்சயமா, குழந்தைங்களையும் கூட்டு வரேன். நிச்சயமா, நீங்க அவங்கள விஷ் பண்ணி அனுப்பணும். நிச்சயமா. எஸ் சார். உங்களுக்கு நான் ஒரு பேக் ப்ராமிஸா 120 நாடுகளுக்கும் வேளாண்மை உள்ளடக்கிய கல்வி எப்படி நம்ம கொண்டு போறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா உங்கள வந்து நான் அப்பாயிண்ட் பண்றதுக்கு, உங்க அறிவ ஷேர் பண்றதுக்கு நான் ஒரு பாலமா இருக்க விரும்புறேன். நிச்சயம், தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. நிச்சயமா. இந்த நட்பு, உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும் சார். கண்டிப்பா. இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு. அதாவது என்னுடைய எண்ணங்களையும், சிந்தனைகளையும் எண்ணங்கள் அப்படிங்கிறது நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. சிந்தனை அப்படிங்கிறது என்னுடைய எதிர்காலம் ம். பற்றியது. அப்போ இது 2யும் வெளிப்படையா சொல்றதுக்கு ஒரு மேடையா, ஒரு களமா அமைச்சு குடுத்ததுக்கு உங்களுக்கு சக்தி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாகவும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாகவும், அதனுடைய சேர்மன் அப்படிங்கிற முறையில என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த, நெஞ்சார்ந்த நன்றியும் தேங்க் யூ வாழ்த்துக்கள். சோ மச் சார். ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க் யூ. நைஸ் ஹேவிங் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.